ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த கால வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளும் நிரப்பி உங்களையும் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென். இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக கொண்டு தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அதிகமாய் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென், ஆமென். எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் கவனிச்சோம்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயரால் இருக்கும் என்று உன்னை மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதுதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். அப்போ தேவனின் கிருபையை விட்டு விலக மாட்டேன். கிருபை என்பது ஆண்டவருடைய அபிஷேகம் என்று பார்த்தோம். அபிஷேகம் என்பது ஆண்டவரே நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன் என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். அவர் விலக மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதுனால விலகவே மாட்டார் என்று அர்த்தம் அல்ல. உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படி வாக்கு பண்ணினதுனால நம்மை விட்டு விலகவே மாட்டார் என்று அர்த்தம் இல்லை. ஆமென். யோசுவாவுக்கு முதல் அதிகாரத்திலே சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படி சொன்னவர் 7ஆம் அதிகாரத்துல விட்டு விலகிட்டாரு, 7ஆம் அதிகாரத்துல கைவிட்டுட்டார். ஆமென். முதல் அதிகாரத்துல விலக மாட்டேன்னு சொன்னாரு, ஆனா 7ஆம் அதிகாரத்துல விலகிட்டார். ஏன் விலகினா, அவர் விலகுவதற்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்தோம்னா அவர் நம்மை விட்டு கட்டாயம் என்ன செஞ்சிருவோம்னா விலகிடுவோம். ஆமென். அப்ப என்ன நாம் செஞ்சா எப்படி நடந்து கொண்டா நம்மை விட்டு விலக மாட்டாரோ அப்படி நடந்து கொண்டாதான் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார், விலக மாட்டார். பட் நான் இப்படி வேணாலும் இருப்பேன், அவர் தான் விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அப்படி தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். அவர் விலக கூடாதுன்னா எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டுமோ, அவரை காசை கொடுத்து நிறுத்த முடியாது, சொத்தை கொடுத்து நிறுத்த முடியாது, ஆஸ்தியை கொடுத்து நிறுத்த முடியாது, நகை நட்டை கொடுத்து என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. அவர் நிறுத்துவதற்கு நம்முடைய சுபாவங்களில் ஏற்படுற மாற்றம் நாம் என்ன செய்யும், ஆண்டவரை நம் பக்கமாகவே இருக்க வைக்கும், நம்மோடு கூடவே இருக்க வைக்கும். அப்ப தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்க வேண்டும்னா அவர் எப்படிப்பட்ட குணங்களை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி தொடர்ச்சியாக பல மாதங்களாய் நாம் கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆமென், ஆமென். அப்படி எப்படி இருந்தால் நம்ம கூட இருப்பார் என்று நாம் கடந்த வாரத்திலே கவனிக்கும் போது, ஆலய பணிகளில் இல்லைன்னா ஆத்துமா ஆதாயம் செய்கிற ஒரு நபரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் மையமாக கொண்டு நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் கவனிக்கும் போது, எருசலேமில் உள்ள ஆலயத்தில் கட்டுவதற்காக என்ன செய்யணும், நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லி கோரேஸ் ராஜா சொன்னதாக நாம் கவனிக்கும். ஆமென். வாசிக்க 2வது வசனம் 3வது வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களில் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட கூட உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அப்ப தேவ ஜனங்கள் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செஞ்சிட மாட்டார், இருந்துட மாட்டார், இருப்பார் என்று நாம் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு ஒரு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவருடைய ஜனங்கள் எல்லாரோடு கூட அவன் இருக்கிறார் என்று செய்யல, நமக்கு சொல்லல. அவர் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் யார் இருக்கிறார், என்ன இருக்கிறான்னு 2 கருத்தை பார்த்தோம். முதல் கருத்தை பார்த்தோம், எருசலேமுக்கு போக விருப்பம் உள்ளவர்களோடு கூட தேவன் இருக்கிறார்னு பார்த்தோம். அப்ப தேவாலயத்துக்கு போக விருப்பம் உள்ளவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். யாருக்கெல்லாம் ஆலயத்துக்கு போக விருப்பம் இல்லையோ அவர்களோடு கூட ஆண்டவர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென்.
யாருக்கு அந்த விருப்பம் வரும்? ஆலயத்துக்கு போனாலும் விருப்பம் யாருக்கு வரும்? ஆண்டவர் யாரோட கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் அந்த விருப்பம் வருவே ஒழிய எல்லாருக்கும் என்ன செய்யல, அந்த விருப்பங்கள் வரல. அப்ப ஏன் எனக்கு ஆலயத்துக்கு போகணும் விருப்பம் வரல? ஆண்டவர் என் கூட இல்லை, அதனால என்ன செய்யல, ஆலயத்துக்கு போகிற விருப்பம் எனக்கு வரல. ஆலயத்துக்கு விருப்பம் எனக்கு வரல. அப்ப ஆண்டவர் இயேசுவை பார்த்தோம். ஆரம்ப நாட்கள் கடைசி வரைக்கும் அவர் எங்க போனார்? ஆலயத்துக்கு போனார். காரணம் என்ன? ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனோட இருந்தார், அவன் எங்க போக விருப்பப்படுவான்? ஆலயத்துக்கு போக விருப்பப்படுவான். 1000 காரணங்கள் இருந்தாலும், 1000 சூழ்நிலைகள் இருந்தாலும், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றை பார்க்கலாம். எனக்கு எதுதான் முக்கியம்? ஆலயத்துக்கு போவதுதான் முக்கியம் என்று நினைப்பான் ஒழிக அவன் எங்க போகாம இருக்க மாட்டான். அவனால ஆலயத்துக்கு போகாம இருக்கவே முடியாது. அவன் எங்க போயிடுவான்? ஆலயத்துக்கு அவன் போயிடுவான். ஆலயத்துக்கு போகின்ற விருப்பம் அவனுக்கு இருக்கும், அதற்குரிய வாஞ்சை இருக்கும், அதற்குரிய தாகம் இருக்கும், அதற்குரிய எதிர்பார்ப்பு இருக்கும். காலங்கள் வரட்டும் என்று எதிர்பார்க்க மாட்டான். பட் மாறாக என்ன செய்வான்? ஆண்டவர் 12 வயசுல எங்க போனாரு? தேவாலயத்துக்கு போனார் இல்லையா? அது 2 காரணம் சொன்னோம். யோசேப்பு மரியாதை எப்ப ஆலயத்துக்கு போனாங்க? இயேசு அவர்களோடு இருக்கும்போது தேவாலயத்துக்கு போனாங்க. அதற்கு பிறகு அவன் தேவாலயத்துக்கு போனார்கள் என்ன செய்யப்படவில்லை, எழுதப்படவே இல்லை. எழுதப்பட வச்சு நம்ம பார்க்க முடியும். போயிருக்கலாம், போகாம இருக்கலாம். போனதாக என்ன செய்யவில்லை, சரித்திரம் நமக்கு பதிவு செய்யவில்லை. ஆமென். அப்படின்னா இயேசு கூட இருந்தவங்க எங்க போனாங்க? ஆலயத்துக்கு போனாங்க. இயேசு இல்ல, எங்க போகல? அவன் விட்டு வெளியில வந்தாரு, எங்க போகல? அதுபோல ஆலயத்துக்கு போனதாகவே எழுதப்படவில்லை. அப்ப தேவ இயேசுவோடு தேவன் இருந்தார். இயேசு எங்க போனார்? வழக்கமா போனார். அது தினந்தோறும், அதாவது அந்த போகிறதை அடிக்கடி எங்க போனா அந்த போவதை வழக்கமாகவே கொண்டு விட்டான். எங்க போறது? ஆலயத்துக்கு போறது. அப்படி ஆலயத்துக்கு போவதை வழக்கமாக இருக்குது, எனக்கு பழக்கமாக இருக்குது. ஆலயத்துக்கு போகாம என்னால் இருக்கவே முடியாது. அந்த ஒரு எண்ணங்கள், அந்த நிலைப்பாடு எனக்குள் இருக்குமானால் கர்த்தரின் கூட இருக்கிறார் என்பதை நான் உறுதியாக என்ன செய்ய முடியும், நம்பிக்கொள்ள முடியும். பட் ஆலயத்துக்கு போக எனக்கு விருப்பமே இல்லை, ஆலயத்துக்கு போக முடியல, சரி அடுத்த வாரம் போகலாம், அடுத்த மாசம் போய்க்கலாம் என்று சொல்லி நான் ஆலயத்துக்கு போவதை கடத்துவேனானால், ஆலயத்துக்கு போவதில் விருப்பம் காட்டவில்லை என்றால், அதுக்கு முனைப்பு காட்டவில்லை என்றால், காரணம் ஏன் காட்ட முடியல? கர்த்தர் அவர்களோடு கூட இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். கடந்த வாரம் கவனிச்சோம், ஆலயத்துக்கு போறது எதற்காக ஆலயத்துக்கு போகணும்? ஏதோ ஆராதிச்சு வரதுக்கு மாத்திரம் ஆலயத்துக்கு போறது இல்லை. எதுக்காக? ஆத்துமா ஆதாயம் செய்வதற்காக எங்க போகணும்? ஆலயத்துக்கு போகணும் என்று நம்ம கடந்த வாரத்தை கவனிச்சோம். ஆமென், ஆமென். எதுக்கு ஆலயத்துக்கு போகணும்? ஆலயம் கட்ட அன்றைக்கு இல்லையா? ஆலயம் கட்டுவது அன்றைக்கு. இன்றைக்கு என்ன? ஆத்தும ஆதாயம் செய்வது இன்றைக்கு. ஆண்டவர் யாரோடெல்லாம் இருந்தாரோ அவங்களாம் என்ன செய்தார்கள்? ஆத்தும ஆதாயம் செய்தார்கள் இல்லையா? பேதுருவோடு ஆண்டவர் இல்லாத வரைக்கும் எங்க போனாரு? மீன் பிடிக்க போனார் இல்லையா? மீன் பிடிக்க போனார். ஆண்டவர் என்னைக்கு அவரை சந்திச்சாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சவர் என்ன செய்தாரு? அவரோடு கூட இருந்தார். திரும்பவும் எப்போ மீன் பிடிக்க போனாரு? இயேசு மரிச்சு பரமேறி போயிட்டார் இல்லையா? எங்க போயிட்டார்? உடனே மீன் பிடிக்க போயிட்டார். என்ன ஏன் போயிட்டாரு? ஆண்டவர் இல்லை அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் இல்லைன்னா எங்க செய்ய மாட்டாங்க? ஆத்தும ஆதாயம் செய்ய மாட்டாங்க. பக்கத்து கைப்பிடிச்சுக்கிறேன். உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரா? ஆண்டவரோடு இருந்து என்ன செய்வீங்க? ஆத்துமா ஆதாயம் செய்வீங்க. ஆத்துமா ஆதாயம் செய்வீங்க. நான் சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு நபரை கூட என்னால ஆத்துமா ஆதாயம் செய்ய முடியல, ஒரு நபரை கூட ஞானசாதனை நடத்தனால முடியலன்னா உன்னோட கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு நீங்களே சோதிச்சு பார்த்துங்க. நாங்கள சோதிச்சு பார்க்க விரும்பவில்லை. ஆமென். அப்ப யார் அதை செய்வாங்க? ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறார், அவங்க தான் அதை செய்ய முடியும் இல்லையா? அப்ப ஆண்டவர் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? இருக்கிற வரைக்கும் இயேசு கூடவே இருந்தார். அவர் போன உடனே இவன் தான் வடிவத்துக்கு போயிட்டார் இல்லையா? ஏன்? அவர் இல்லை, அதனால நான் போகல. ஆமென். அப்ப இயேசு எங்க போயிடுவாங்க? ஆத்தும ஆதாயம் செய்வார் என்று கதை. ஆமென். இந்த வாரம் கீழ்ப்படுகிற நபர்களோடு கூட தேவன் இருக்க விரும்புகிறார் என்று சொல்லி இந்த நாட்டில் செய்தியை நம்ம கவனிக்கணும். இந்த நாட்டில் செய்தியை கவனிக்கணும். அதே எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசித்த அந்த 3 வசனங்களையும் வாசிச்சுனா 2, 3, 4, 5 4 வசனங்களை வாசிச்சோம்னா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யம் எங்கோ எனக்கு தந்தரடி, யூதாவில் உள்ள எருசலேமிலே எனக்கு ஆலயத்தை கட்ட கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட தேவனாகிய கர்த்தர்
இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய், அதான் நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி வர கிடைச்சது. அவன் எங்க போவான்? எங்கோடு போக மாட்டான், யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போவான். யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போவான் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது கவனிச்சோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன்றார். அப்ப ஆலயத்துக்கு போறான். எதுக்கு ஆலயத்துக்கு போறான்? ஆலயத்தை கட்டுவதற்காக என்ன செய்யறான்? அவன் ஆலயத்துக்கு போகிறான். அப்ப ஆலய கட்டுமான பணியில, ஆலய சம்பந்தமான காரியத்துல என் பங்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நான் தேவன் என்னோட இருக்கிறேன்னா ஆலய கட்டுமான பணியில, ஆத்மா ஆதாய பணியில ஏதாவது ஒரு விதத்துல என்னுடைய பங்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி எந்த பங்குமே எனக்கு இல்லை அப்படின்னா கர்த்தர் என்னோட கூட இல்லை. அடுத்து வாசிக்கலாம். தேவனே தேவன், அந்த நிலையில் மீதியாக இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்தில் ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்ப. காணிக்கை எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்ப கடவர்கள். அவருக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களில் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார். இந்த ஒரு சின்ன கருத்தை விளங்கிக்கோங்க. கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அவன் என்ன செய்யறான்? ஆலய கட்டுமான பணியில ஈடுபடுறான் இல்லையா? அட்லீஸ்ட் தேவ ஜனங்கள் என்று சொல்றவன் அந்த ஆலய கட்டுமானத்துக்கு உதவியாவது இருக்கிறான். அந்த ரெண்டு கூட்டம் இருக்குது. என்னது? அவன் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் இருக்கிறானோ அவன் எருசலேமுக்கு போய் ஆலயத்தை கட்ட கடவன். அவனோட கூட அவன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். இது ஒரு கூட்டம் இல்லையா? தேவன் என்ன செய்யறான்? எருசலேமுக்கு போறான். எருசலேம் என்ன செய்யறான்? ஆலயத்தை கட்டுறான். இது ஒரு கூட்டம் இல்லையா? ரெண்டாவது என்ன கூட்டம்? அவருடைய ஜனங்கள் எல்லாரும். மற்றொரு கூட்டம் இருக்கா? இரண்டாம் வசனம் சொல்றாரு, அவருடைய அவனுடைய ஜனங்களில் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோன்றார் இல்லையா? அப்ப ஆலயத்தை கட்ட போறது ஒரு கூட்டம் இல்லையா? ரெண்டாவது கூட்டம் என்ன கூட்டம்? ஆலயம் கட்ட போகல அப்படின்னா ஆண்டவர் அவரோட கூட இல்ல. அது இன்னொரு என்ன சொல்றது வர்றாருன்னா, அட்லீஸ்ட் நீ ஒரு தேவ ஜனங்களா இருந்தா என்னவாவது செய்வ? உதவியாவது இருப்ப. ஒண்ணு ஆலயம் கட்ட போயிருந்தா, ஆலய கட்ட ஈடுபட்டு இருந்தா கத்தவும் கூட இருக்கிறான் இல்லையா? இல்ல அந்த ஆலயம் கட்ட போறவனுக்கு உதவி செய்கிறவன் யாரா இருக்கிறான்னா அவருடைய ஜனங்களா இருந்தா அவன் என்னவாவது செய்வான்? உதவியாவது செய்வான். நான் ஊழியமும் செய்யல, உதவியும் செய்யலன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளையும் இல்லை, ஆண்டவரும் கூட இல்லை. இப்ப அவருடைய ஜனங்கள் என்ன செய்யறான்? உதவி செய்யறான் இல்ல? ஏதோ ஒரு விதத்தை என்ன செய்யறான்? அந்த ஆலய கட்டுமானத்துக்கு உதவி செய்யறான் இல்லையா? உதவி செய்யறா. உதவி செய்யறா யாரு? அவருடைய ஜனங்கள். அவருடைய ஜனங்கள் போங்க. அங்க ஊழியம் செய்யறவங்களா யாரு? ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்கள் இல்லையா? அப்ப ஆண்டவர் கூட இருந்தா ஊழியம் செய்வோம் இல்லையா? அட்லீஸ்ட் ஆண்டவருடைய ஜனமா இருந்தா உதவியாவது செய்வோம் இல்லையா? நான் ஊழியமும் செய்யல, உதவியும் செய்யறேன்னா இவன் எந்த இடத்துல வச்சுக்கலாம்? நான் ஊழியமும் செய்யல, நான் உதவியும், பட் அந்த ஊழியத்துக்கு என்னவா இல்ல, உதவியாவும் இல்லைன்னா இவன் எந்த இடத்துல வச்சுக்கலாம்? ஆண்டவரும் இல்ல, ஆண்டவருடைய ஜனமும். இப்ப ஆண்டவருடைய ஜனம் பாபிலோன்ல இருக்கிறவங்க யாரும் என்ன செய்யல? இந்த எருசலேம் ஆலயம் கட்டறதுக்கு என்னவா இல்ல, உதவியா இல்ல. பாபிலோன்ல இருக்கிற பாபிலோனியர் என்னவா இல்ல, கல்தேயர் என்னவா இல்லன்னா இந்த ஆலயம் கட்டறது என்னவா இல்ல, அவங்க எந்த விதத்துல உதவியா இல்ல இல்லையா? இல்ல ஒண்ணு ஆலயம் கட்டுவதற்கு என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்கணும், கத்தவன் கூட இருந்திருப்பா இல்லையா? இல்ல ஆண்டவருடைய நாங்க ஜனம்பா, நாங்க ஆண்டவருடைய ஜனங்களா இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாவது என்ன? பட் அந்த ஆலய கட்டுமானத்திற்கான உதவி. எனிபடி ஏதோ ஒரு உதவி, ஏதோ ஒரு விதத்துல நான் அந்த ஆலயம் கட்டுவதற்கு, இந்த ஊழியத்துக்கு நான் என்னவா இருக்கிறேன்? நான் உதவியா இருக்கிறேன்னு சொன்னா அவங்க யாரு? தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய ஜனங்கள். பக்கத்தை கைப்பிடிச்சுக்கிறீங்க. ஆண்டவன் கூட இருக்கிறாரா? அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவருடைய ஜனமாவது என்ன செய்யுங்க? இருங்க. அவருடைய ஜனமாவது. யார் அவருடைய ஜனங்க? அவருடைய ஜனத்துக்கு என்ன அடையாளம்? பட் எனிபடி ஏதோ ஒரு விதத்தை என்னவா இருக்கணும்? அந்த ஊழியத்துக்கு உதவியா இருக்கணும் இல்லையா? பட் ரெண்டுமே இல்ல, நான் ஊழியமும் செய்யல, நான் உதவியாவும் இல்லைன்னா நீ தேவ ஜனமும் இல்ல, தேவன் உன்னோட கூட இல்ல. தேவன் உன்னோட கூட இருந்தா நீ ஆத்ம ஆதாயம் செய்திருப்பான். இல்ல
தேவ ஜனமா இருந்திருப்பேன்னா அட்லீஸ்ட் அந்த ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களுக்கு உதவியாவது என்ன பண்ணிருப்பேன், இருந்திருப்பேன். இது ரெண்டுமே இல்லைன்னா நான் தேவ ஜனமும் இல்ல, நான் தேவனின் கூடையும் இல்லை என்பதை விளங்கிக்கணும். சரி, மூணாவது அடுத்த வசனம் இப்போ அடுத்த வசனம் அஞ்சாவது வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சத்தின் தலைவர்களில் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் புறப்பட்டார்கள். எழுப்பின செய்தார்கள், எழுப்பினார்கள் இல்லையா? இப்ப மூணாவது என்ன, தேவனுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு ஏவுவாரானால், ஆண்டவர் நம்மை தூண்டுவாரானால், அந்த ஏவுதலுக்கும் அந்த தூண்டுதலுக்கும் நான் கீழ்ப்படுகிற ஒரு நபராய் இருந்தால் என்னோட கூட ஆண்டவர் இருக்கிறார். அதை இன்னொரு எப்படி சொல்லலாம்? அப்படி யார் கீழ்ப்படிவாங்க? தேவனுடைய தூண்டுதலுக்கும் தேவனுடைய ஆவிக்கும் யார் கீழ்ப்படிவாங்க? கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்கள் தான் தேவனுடைய தூண்டுதலுக்கும் தேவனுடைய ஏவுதலுக்கும் என்ன செய்வார்கள்? கீழ்ப்படிவார்கள். தேவன் ஒரு மனுஷனோட இல்லைன்னா தேவன் எவ்வளவு ஏவினாலும் ஆண்டவர் எவ்வளவு தூண்டினாலும் அவன் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த ஏவுதலுக்கு அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். அப்ப தேவன் மூணாவது யாரோடு கூட இருக்க விரும்புகிறார்? அவருடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படுகிற நபரோடு கூட தேவன் இருக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென். பக்கத்தை கைவிட்டு சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா ஆண்டவருடைய ஏவுதலுக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். யாருடைய ஆவியெல்லாம் ஏவினாரோ அவன் என்ன செஞ்சாங்களா? அவன் எல்லாரும் என்ன செய்தார்கள்? எழுப்பினார்கள். அப்படி இருக்கு. எழுப்பி என்ன செய்தாங்க? புறப்பட்டவங்க எருசலேமுக்கு போனார்கள் இருக்குது. யாருடைய ஆவி? யாரெல்லாம் கீழ்ப்படிவாங்களோ அவங்க ஆவியெல்லாம் தேவன் ஏவினார். யாருடைய ஆவியெல்லாம் தேவன் ஏவினாரோ அவர்களெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென், ஆமென். அப்ப தேவன் நம்ம கூட இருக்கனா என்ன செய்யணும்? அவர் ஏவுதலுக்கு நான் கீழ்ப்படியணும். அவர் ஏவுதலுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் என் கூட தேவன் என்ன செய்வார்? என் கூட இருப்பார். அதை இன்னும் டீப்பா சொல்லணும்னா யார் கீழ்ப்படிய முடியும்? ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்கள் தான் அவருடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிய முடியும். ஆமென். அவருடைய ஏவுதல் எப்படி இருக்கும்? அவர் ஏவுதல் எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் ஏவ முடியும்னு நிறைய விதங்கள்ல நாம் பார்க்க முடியும். பட் இன்னைக்கு நான் எல்லா விதங்களையும் உங்களுக்கு சொல்லாம அவர்களோடு கூட பேசி ஏவுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியும். ஒரு ஜனத்தோட கூட பேசி அந்த ஜனத்துக்கு பேசுறோம் இல்லையா, அந்த ஜனத்துக்கு பேசி ஏவுகிற காரியத்திற்கு அவர்கள் கீழ்ப்படுகிற நபராய் இருந்தால் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஒரு மனுஷனை ஏவது பலவிதம். அவங்க வளர்ச்சிக்கு ஏற்றபடி அவங்க புரிந்து கொள்வதற்கு ஏற்றபடி தேவன் என்ன செய்வார்? ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஏவுவார். ஆமென். தேவன் என்ன செய்வார்? ஏவுவார். எப்படி ஏவுவார்? நான் எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன், ஏன் வளர்ச்சிக்கும் இந்த பிள்ளை வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப எனக்கு ஏவற மாதிரி அவருக்கு ஏவனா புரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. அப்ப அவ வளர்ச்சிக்கு எப்படி ஏவனா அவ புரிஞ்சிக்க முடியுமோ அந்த வளர்ச்சிக்கு எப்படிதான் அவர்களை தேவன் ஏவுவார். இப்ப ஏன் வளர்ச்சி என்னவோ, சரீர வளர்ச்சி நான் சொல்லல, நான் சொல்றது சரீர வளர்ந்ததை சொல்லல. சரியா? 50 வருஷம் ஆயிடுச்சு, 70 வருஷம் அவனை நான் சொல்லல. மாறாக நான் ஆவியில எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன், ஆவிக்குரிய கருத்தை எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன், தேவ சமூகத்தை எவ்வளவு நான் வளர்ந்திருக்கிறேன், தேவனுடைய காரியத்தை எவ்வளவு நான் வளர்ந்திருக்கிறேன். பட் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படியோ அதை வச்ச தேவன் என்ன செய்வார்? தேவன் என்னை ஏவுவார். அந்த ஏவுதலை நான் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்க பல விதங்கள். நான் எல்லாவற்றையும் சொல்வதற்கு சமயம் போதாது, எனக்கு நேரங்கள் இல்லை, அது எனக்கு சப்ஜெக்டாகவும் இல்லை. இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது என்ன? என்னோட கூட பேசி ஒரு நபர் என்னோட கூட பேசி என்னை ஏவுகிற காரியத்துக்கு நான் கீழ்ப்படிவேனானால் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். இல்ல என்னோடு கூட பேசுகிற காரியத்திற்கு நான் கீழ்ப்படிவேனானால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அத வசனத்தை திரும்ப வாசிச்சீங்கன்னா 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சீங்கன்னா அந்த வார்த்தை திரும்ப சொல்றார். அந்த நாளாகமத்துல சொல்றாரு, எஸ்ராவில சொல்றார். என்ன சொல்றார்? அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும்
எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருப்பார் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று ராஜ்யம் எங்கோ எழுதி அனுப்பி அவர்களுக்கு விளம்பரம் பண்ணினார்கள். என்ன செய்றாங்க? இப்ப கோரேஸ் என்ன சொன்னார், கோரேசுடைய ஆவிய தேவன் ஏவினார், இல்ல கோரேஸ் என்ன சொன்னார் என்று அந்த பாபிலோன் தேசம் முழுவதும் என்ன செய்யப்படுகிறது, அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. எப்படி இருக்க ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா ஆட்டோல அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஆட்டோல அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த இடத்துல இது என்ன செய்யுது நடக்குது. இப்போ முடியும், இப்போ விளக்கம் சொன்னா இப்போ என்ன செய்யுது, இன்னைக்கு வந்து கண் பரிசோதனை நடக்குது, இலவசமா கண் பரிசோதனை நடக்குது, நீங்க வந்து என்ன செய்யலாம், கண் பரிசோதனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஆட்டோல விளம்பரம் பண்றாங்களா. இப்போ இது எல்லாருடைய காதும் என்ன செய்யுது, கேக்குது. யாருடைய காதும் கேக்குது? பாபிலோனியனும் இதை கேட்கறான், இஸ்ரவேலனும் இதை கேட்கறான் இல்லையா. இதை யூதாவுக்கு மட்டும் பிரசித்தி படுத்தல, எல்லா ஜனங்களுக்கு என்ன செய்யுது, எல்லா ஜனங்களுக்கும் பிரசித்தி படுத்துறார். யாரு? கோரேஸ் என்ன செய்யறான், அழகா எழுதி அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன படுத்துறான், விளம்பரப்படுத்தினான் அப்படி பைபிள் சொல்றது இல்லையா. எழுதி அனுப்பி என்ன செய்யறான், விளம்பரப்படுத்தினான். விளம்பரம் என்ன அர்த்தம், அறிவிக்கிறார் அர்த்தம் இல்லையா. என்ன செய்யறாங்க, ஒரு காமன் அனௌன்ஸ்மெண்ட் யாருக்கு போகுது, ஒரு ஜனங்களுக்கு போய் கொண்டு இருக்குது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அது? So not a individual announcement, இது common announcement. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு இது சொல்லப்பட்டு இவன கர்த்தர் சொல்றாரு நீங்க போங்க அப்படி சொல்லப்படவில்லை. மாறாக என்ன, உங்கள் ஜனங்க நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள யார் இருக்கிறீங்களோ அவன் எங்க போகலாம், எருசலேமின் ஆலயத்தை கட்ட போகலாம் என்று சொல்லி ஒரு காமன் அனௌன்ஸ்மெண்ட் யாருக்கு போகுது, அந்த ஜனங்களுக்கு நேராக போகுது இல்லையா. அந்த ஜனம் என்ன செய்யுது, ஒரு காமன் அறிவிப்பு என்ன செய்யுது, அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பை பாபிலோனில் இருக்கிறவனும் கேட்டான், யூதாவில் இருந்த யூதாவில் இருந்து போனவனும் கேட்டான் இல்லையா. தேவ ஜனங்களும் கேட்டாங்க, தேவ ஜனங்கள் அல்லாதவர்களும் கேட்டாங்களா. இப்ப அங்க என்ன சொல்லுதுன்னா, யார் இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்களோ, இப்ப தேவன் என்ன சொல்றா, உங்களுக்குள்ள யார் இருக்கிறீங்க, நீங்க எங்க போகலாம், யார் போக விரும்புறீங்களோ அவனா எங்க போகலாம், எருசலேமுக்கு நீங்க போகலாம் அப்படின்னு எல்லாருக்கும் விளம்பரப்படுத்தினாங்க. இதுக்கு மேல என்ன கிடையாது, எருசலேமுக்கு போகவங்க முடியாது, போகிற சட்டம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னது, நீங்க யார் விரும்பினாலும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க யார் எருசலேமுக்கு போக விரும்பினாலும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க எருசலேமுக்கு நீங்க தாராளமா நீங்க போகலாம், எத்தனை பேர் வேணா என்ன செய்யலாம், நீங்க போகலாம் என்ற ஒரு அறிவிப்பு அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா. இந்த அறிவிப்புக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ, எந்த அறிவிப்புக்கு, எந்த அறிவிப்புக்கு, ஒரு பொதுவாக அது இன்னும் சொல்லப்போனா ஒரு பிரசங்கம் வச்சுக்கோங்களேன். என்ன செய்யறாரு, இப்ப கோரேஸ் ராஜா எழுதி ஒரு பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம் பண்ண சொல்றாரு, இதுதான் பிரசங்கம். என்ன பிரசங்கம், நீங்க யாரெல்லாம் எருசலேம் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போக விரும்புறீங்களோ நீங்க எல்லாரும் எங்க போகலாம், எருசலேமுக்கு நீங்க போகலாம். இரண்டாவது என்ன பிரசங்கம், அப்படி போக முடியாதவர்கள் என்ன செய்யணும், அந்த எருசலேமுக்கு போகிறவனுக்கு என்ன தேவையோ, பொண்ணு தேவைப்பட்டா பொண்ணு, பொண்ணுனாக்கா இந்த பெண், அது இந்த பெண் அது பொண்ணு சரியா, நீங்க பெண் எடுத்துக்காதீங்க பொண்ணு சரியா. பொண்ணு தேவைன்னா பொண்ணு, வெள்ளி தேவைன்னா வெள்ளி, வெங்கலம் தேவைன்னா வெங்கலம், ஆடு தேவைன்னா ஆடு, அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து என்ன செய்ய கடவர்கள், உதவி செய்ய கடவர்கள். ரெண்டு பிரசங்கம் இல்லையா. இந்த பிரசங்கம் ரெண்டு பிரசங்கம். இந்த ரெண்டு பிரசங்கத்துல முதல் பிரசங்கத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களோட கூட அவன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். திரும்ப 5 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது போகும்படி யூதா பென்யமீன் வம்சத்தார்களை தவிர தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ, எப்படி ஏவினார், எப்படி ஏவினார், தேவன் யாருடைய ஆவியை எவருடைய ஆவி ஏவினாரோன்னு சொல்றாரு. எப்படி ஆவி ஏவினார், பிரசங்கத்தின் மூலமாக இந்த ஆவி ஏவப்படுகிறது. பிரசங்கத்தின் மூலமாக, இப்ப அருவன் சொல்றேன் பிரசங்கம் சொல்றேன் அப்படி நம்ம வழங்குற மாதிரி சொல்றேன் சரியா. ஒரு பிரசங்கத்தின் மூலமாக ஒரு ஜனத்தை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், ஏவ விரும்புகிறார். எது மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறாரு, ஏவ விரும்புகிறார். அந்த பிரசங்கத்துக்கு எவ்வளவு பேர் கீழ்ப்படுகிறோம்,
யார் கீழ்ப்படிய முடியும்? ஆண்டவர் யாரோட கூட இருக்கிறாரோ அவங்க தான் அந்த பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிய முடியும். இப்ப கோரேஸ் 2 பிரசங்கம் பண்றாரு இல்லையா? ஒரு பிரசங்கம் என்ன? ஆலயம் கட்ட யார் உங்களுக்கு அவங்க எங்க போலாம்? எருசலேமுக்கு போலாம். முதல் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. குறிப்பு 2 என்ன? அப்படி போக முடியாதவங்க அவங்க என்ன செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு என்ன தேவை அது உதவியா நீங்க இருங்க. 2 பிரசங்கம் இல்லையா? முதல் பிரசங்கத்தை கீழ்ப்படியவனோட தான் கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவது பிரசங்கத்தை கீழ்ப்படியவனோட கர்த்தர் இல்ல. அவங்க தேவ ஜனங்கள், அவங்க தேவ வசனத்தை நல்ல விளங்கிக்கோங்க. நீ ஏதோ ஆண்டவரை ஏற்றவன கர்த்தரன் கூட இருக்கிற நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. ஆமென். கர்த்தரன் கூட இப்ப கர்த்தவங்களோட இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? யாரும் என் கூட இல்லைன்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு கேட்டா இங்க இருக்கிற யாராவது இல்லங்க ஆண்டவர் என் கூட இருக்கு இல்லாத நான் உணர்றேன் அப்படி யாராவது சொல்லுவீங்களா? அப்படி யாராவது சொல்லுவீங்களா? இல்ல யாராவது சொல்லுவீங்களான்னு கேட்டேன். சொல்ல மாட்டீங்களா? அப்ப கர்த்தர் கூட இருக்கிறார் தானே? கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? என்ன அடையாளம்? அங்கதான் பிரச்சனையே இருக்குது. இன்னைக்கு ஆவிக்குள்ள எப்படி எப்படி ஆரம்பிச்சிருச்சு? கர்த்தர் கூட இருக்கிறா, என்னை விட்டு விலக மாட்டா, என்னை கைவிட மாட்டா, என் கூடவே இருக்கிறா, என் கூடவே தூங்குறா, என் கூடவே உட்காரா, என் கூடவே சாப்பிடுறா. இதெல்லாம் நமக்கு பழகி போச்சு இல்லையா? இப்படியே நமக்கு என்ன ஆகி போச்சு? பழகி போச்சுன்னா கர்த்தர் எப்படி இருப்பாரு, யார் கூட இருப்பாருன்றத இன்னைக்கு என்ன செய்ய முடியல? இன்னைக்கு என்ன செய்ய முடியல? சபை இன்னைக்கு விலகிக் கொள்ள முடியல. பிசாசு விலகிக் கொள்ள விடல. அதான் சொல்லுவேன். பிசாசு விலகிக் கொள்ள பிசாசோட விலகிக் கொள்ள என்ன செய்யல? அவனை விடல. என்ன செய்வானா? நீ ஒண்ணும் விலகிக்காத. கர்த்தர் கூட இருக்க தைரியமா போயிட்டே இரு. கர்த்தர் கூட இருக்க தைரியமா போயிட்டே இருக்கு. அப்படி யார் சொல்லிட்டான்? ஏசாயா சொல்லல, பிசாசு சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? கர்த்தரும் கூட இருக்க தைரியமா நீ போயிட்டே இரு, தைரியமா நீ போயிட்டே இரு. கர்த்தரும் கூட இருக்கிறான், கர்த்தரும் கூட இருக்கிறான். இதே மறுப்புல என்ன பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? கர்த்தர் யார் கூட இருக்கிறார்? இப்ப கோரே சொல்றான். என்ன சொல்றான்? உங்களுக்குள் எவன் இருக்கிறான் அவனோட கூட தேவனாகிய கர்த்தர் உங்கள் தங்கள் ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுடனே கூட இருக்கிறான் அவனோட கூட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்றார். எவன் இருக்கிறான்? யார் எருசலேமுக்கு போக விருப்பமாக்குறானோ அவனோட கூட இருக்கிறான்னு சொல்றார் இல்லையா? எருசலேமுக்கு யார் போறானோ அவனோட கூட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறான்னு சொல்றார். அப்ப எருசலேமுக்கு போக விருப்பம் இல்லாதவன் அவன் இருக்காதானே? இப்ப அவனோட ஆண்டவர் இருக்கிறாரா? இல்லதானே? அவன் என்ன விருப்பம் வேணும்? அப்ப ஆண்டவர் என் கூட இருந்தா நான் எங்க போவேன்? எருசலேமுக்கு போவேன். அந்த விருப்பம் இருக்கணும்ல. நான் சொல்றேன் எருசலேம் போகிறத பத்தி எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் என்ன சொல்லிக்கலாம்? என் தலையில என் கையில எடுத்து மண் எடுத்து நானே என் தலைமையில போட்டுக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பிசாசனுக்கு என்ன பண்ணிடுது? கர்த்தர் கூட இருக்கிறான், கர்த்தர் கூட இருக்கிறான், உன் கூடவே இருக்கிறான், உன் கூட மட்டும்தான் இருக்கிறான். வேற யாரும் முடியும்? வேற யாரும் முடியல, உங்களோட மட்டும்தான் இருக்க, தைரியமா இரு அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே மைண்ட மோல்டு போட்டு ஃபிட் பண்ணி வச்சுட்டோம். சரியா? இன்னைக்கு அந்த பூட்டை உடைச்சு வெளியே வந்துருங்க. ஆமே. நீங்க அந்த பூட்டை உடைச்சு என்ன பண்ணிடுங்க? அந்த திண்டுக்கல் பூட்டை நீங்க உடைச்சு வெளியில வந்துருங்க. ஆமே. கர்த்தர் எப்படி இருந்தா கூட இருப்பா. ஆமே. எப்படி வேணாலும் கர்த்தர் இருக்க மாட்டா, எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருப்பா. ஆமே. தீர்மானம் உடைஞ்ச கர்த்தர் இருப்பாரா? சிம்சோன் கூட கடவுளே இருந்தாரா? என்னைக்கு அந்த முடியல கைய வச்சானோ அன்னையோட இயேசு போயிட்டார் இல்லையா? அவன் நினைச்சிருக்கான். என்ன நினைச்சிருக்கான்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட மாவாட்டுவியா? கர்த்தர் கூட சிறைச்சாலைக்குள் இருப்பியா? கர்த்தர் கூட சிறை இருப்புகள் இருப்பியா? வியாதி என்பது ஒரு சிறை இருப்பு. வியாதி என்பது சிறை இருப்பு. வியாதி சிறை இருப்பு. கடன் என்பது ஒரு சிறை இருப்பு. நீங்க கடன் ரொம்ப சாதாரண நினைச்சிருந்தா, கடன் என்பது சிறை இருப்பு. நோய் என்பது சிறை இருப்பு. வியாதி என்பது சிறை இருப்பு. வறுமை என்பது சிறை இருப்பு. குடி என்பது சிறை இருப்பு. பாவம் என்பது சிறை இருப்பு. பலவிதமான சிறை இருப்பு. பலவிதமான சிறை இருப்பு. கர்த்தர் கூட இருந்தா நீ சிறையில் இருப்பியா? சிம்சோனே கர்த்தர் கூட இருந்தாரா? உன எத்தனையோ எதனோ சிக்க வைக்க வந்தானா? சிக்க வைக்க வந்தானா வரலையா? என்னென்னமோ பண்ணி வந்தானா வரலையா? எங்கேயாவது சிக்க வைக்க முடிஞ்சிச்சு? பெரிய இரும்பு கேட்டு இல்லையா? என்ன பண்ணா? அப்படி தூக்கி தோல் வச்சு போயிட்டே இருக்கான்ல. எங்கேயுமே சிக்கல தானே, எங்கேயுமே மாட்டல தானே. எங்கேயோ சிக்கன என்ன அர்த்தம்? கர்த்தர் கூட இல்லைன்னு அர்த்தம். நீ சிக்கிறதே கர்த்தர் கூட இல்லைன்னு அர்த்தம். எப்படி விலகிக்கும்? எங்கோ போய் சிக்கிற, எங்கோ போய் மாற்ற, நீ எங்கோ போய் எங்கோ போய் சிக்கிக்கிற, எங்கோ வெளியில வர முடியல. போ சிக்கிட்டு என்ன பண்ண முடியல? வெளியில வர முடியாத தவிக்கிற. என்ன அர்த்தம்? கர்த்தர் கூட படிக்கும். என்ன செய்வே இல்ல, சிக்கவே இல்ல இல்லையா?
எத்தனையோ என்னென்ன பண்ணி பார்த்தானா இல்லையா? சிங்கம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, 300 நரி வந்துச்சு, என்னென்னமோ வந்து பார்த்துச்சு. ஒண்ணு என்ன செய்ய முடியல, ஒன்னால என்ன செய்ய முடியல, அவன் எங்குமே சிக்கல இல்லையா? இப்ப சிக்கிட்டல, காரணம் என்ன? இத்தனை பேர் பிடிக்க வந்தாங்க, இத்தனை பேர் பிடிக்க வந்தாலும் வரலையா? எங்க மாட்டலையா? மாட்டல, யாருக்கும் சிக்கல் இல்ல, தப்பிச்சு போயிட்டே இருந்தல்ல. காரணம் என்ன? கர்த்தர் கூட இருந்தா, தப்பிக்க வச்சுட்டே இருந்தா இல்லையா? கர்த்தர் வெளியே போனாரு, சிக்கிட்டல்ல. இப்ப என்ன பண்ணி நிக்கிற? வெளியே வர முடியல, மாவாட்டல்ல, மற்றவங்க வேடிக்கை பார்க்கறான்ல. நம்ம நிலைமைய மற்றவங்க வேடிக்கை பார்க்கவே ஆயிப்போச்சு இல்ல. நம்ம நிலைமைய மற்றவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறவங்க ஆயிப்போச்சா இல்லையா? ஏன் ஆச்சு? கர்த்தர் இல்ல. கர்த்தர் இல்லாம போனதாதான் மற்றவங்க என்ன செய்யறான்? மற்றவங்க என்ன செய்யறான்? சிம்சன் பார்த்து என்ன பண்றாங்க? எல்லாரும் சிரிக்கிறான்ல, கை கொடி சிரிக்கிறான்ல. ஏய் பாத்தியா எப்படி ஆனா பாத்தியா, இப்ப பாத்தியா அப்படி சிரிக்கிறான்ல. ஏன் சிரிக்கிறான்? இன்னைக்கு ஏன் நம்ம மத்தவன் சிரிக்கிறான்? இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பார்த்து ஏன் மத்தவன் சிரிக்கிறான்? ஏன் நம்ம குடும்பத்தை மத்தவன் கை கொடி சிரிக்கிறான்? ஏன் சிரிக்கிறான்? கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் கூட இருக்க வரைக்கும் சிம்சன் எல்லாம் கிட்ட நெருங்க முடிஞ்சிச்சு. ஒரு ஆள் கிட்ட நெருங்கல இல்லையா? ஒரு ஆள் கிட்ட நெருங்கல. நீங்க ஊர்ல கை கொடி சிரிக்கிறான்ல. நீ ஊர் உலகம் என்ன பண்றான்? சிம்சனை பார்த்து, சிம்சனை பார்த்து கை கொடி சிரிக்கிறான்ல, வேடிக்கை பண்ண மாறிட்டான்ல, பப்புன மாறிட்டான்ல. ஏன்? ஏன்? கர்த்தர் கூட இல்ல, சிக்க வச்சான் இல்லையா? அவன் என்ன செய்யறான்? வழக்கமா கர்த்தர் என்ன செய்யல, என் கூட என்ன விட்டு போகவே இல்ல. எது வரைக்கும்? எது வரைக்கும் போகாம இருந்தாரு? கைய வைக்கிற வரைக்கும் போகாம இருந்தாரு. கைய வச்ச பத்தியா அப்படியே போயிட்டாரு. பிரதேசத்துல கைய வச்ச பத்தியா அன்னைக்கே போயிட்டே இருந்தாரு. நீ நினைச்சிருக்கிறேன்னு கர்த்தர் கூடவே இருக்கிறாரு, கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு, கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு வெளியே போனான் இல்லையா? அழகா பிடிச்சி கையில ஒரு கால் வேகம் 3 விலங்கு மாறி எங்க போயிட்டான்? எடுத்து போயிட்டான்ல, சிக்கிட்டான்ல, வெளியே வர முடியல. நீங்க தவாளிக்கிறான்ல, நீ தவிக்கிறானா இல்லையா? சிம்சோன் ஏன் தவிக்கிற? எத்தனை கைப்பட கட்டி பார்த்தான் இல்லையா? அகலினால் கையில போட்டு கட்டான்ல, முடிஞ்சிச்சா? புது கையில போட்டு கட்டான்ல, முடிஞ்சிச்சா? முடிய பின்னி சவுத்துல ஆணி அடிச்சு அப்படியே ஆண்ல மாட்டான்ல. ஏன்னா முடி அவ்வளவு இதுதானே, அப்படி முடி பிடிச்சா பயங்கர வலிக்க தானே. அப்படி அசாட்டு இழுத்து வந்தால. யாராலுமே சிக்க வைக்க முடியலையப்பா, எப்பவுமே சிக்க வைக்கலையப்பா, அங்கெல்லாம் வெளியே வந்து இப்ப ஏன் சிக்கன? கர்த்தர் அப்ப கூட இருந்தாரு, உன்னை சிக்க வைக்காம கொண்டு வந்தாரு. இப்ப கர்த்தர் வெளியே போயிட்டாரு, சிக்கிக்கிட்ட போய் நீ வெளியே செய்ய முடியல, வெளியே வர முடியல, தவாரிக்கிற முடியல, தவிக்கிற முடியல. ஏன் முடியல? கர்த்தர் கூட இருந்தா நீ சிக்கிக்கவே மாட்டல்ல. அப்ப என்ன விளங்கணும்? கர்த்தர் கூட இருந்தா ஏன் நம்ம சிக்கிறோம்? எங்கேயோ நம்ம சிக்கிறோம், எங்கேயோ நம்ம மாற்றோம் இல்லையா? ஏதோ ஒரு காரணம், 1000 காரணம், அந்த காரணத்தை சொல்ல விரும்பல இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துல எங்கேயோ என்ன செய்யறோம்? நம்ம போய் சிக்கிறோம். ஏன் சிக்கிறோம்? கர்த்தர் கூட இருந்தா உன்னை சிக்க வைக்க மாட்டா. கர்த்தர் கூட இல்லைன்னா என்ன செய்யற? எங்கேயோ போய் சிக்கி நிக்கிற, எங்கேயோ போய் பண்ணிருக்கிற, சிக்கி நிக்கிற. இப்ப சிம்சன் சொல்றான், கர்த்தர் என் கூடவே இருக்கிறா. எங்க? ஜெயில மாவட்டி இருக்கிறா, சேர்த்தாங்க உட்காந்துக்கிறான், வெளியே வர முடியல, ஆச்சு உயிர் போக போகுது. அண்ணன் வேடிக்கை பண்ண பார்த்திருக்கிறான், எல்லா கெட்டவன் கேள்வி என்ன பண்றான்? கைப்படி சிரிச்சு உட்காந்துக்கிறான். கர்த்தர் கூட இருக்கிறான். கர்த்தர் கூட இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துங்க. கர்த்தர் கூட இருக்கிறான் பண்ணுங்க, உறுதிப்படுத்திக்கோ. அதான் ஆசீர்வாதம். கர்த்தர் கூட இப்படிதானே பைபிள் தானே இருக்குது, பைபிள் அப்படிதான் இருக்குது. கர்த்தர் கூட இருந்தா இப்படிதானே இருக்கணும், இப்படிதானே இருப்பான், இப்படிதானே இருக்கணும். அதானே கர்த்தர் கூட இருப்பது அடையாளம், அதானே கர்த்தர் கூட இருப்பது அடையாளம் இல்லையா? அப்ப கர்த்தர் சொல்றான், உங்க ஜனங்க எல்லாரும் இருக்கிறீங்க, யார் உங்களுக்குள்ள எருசலேமுக்கு போக விருப்பம் இருக்குதோ அவன் கூட தான் கர்த்தர் இருப்பான். ஆமென், ஆமென் இல்லையா? அப்ப அவங்க கூட இருக்கிறது. இந்த வார்த்தை யார் ஏவரா? கோரேஸ் ஜனங்களை வச்சு என்ன செய்யறான்? பிரசங்கம் பண்ண வைக்கிறான். என்ன பிரசங்கம்? போக சொல்லு, யார் விருப்பம் எங்க போகட்டும், எருசலேமுக்கு போகட்டும் அப்படியே பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணாரா? இந்த பிரசங்கம் எல்லாரும் காதுல விழுந்துச்சா? அந்த விடுதல ஒரு கூட்டம் அந்த பிரசங்கத்தை செய்வதற்கு ஏவச்சு. ஒரு கூட்டம் என்ன, நாங்க என்ன செய்யறோம்? போகிறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் எழும்பிச்சா? மற்றவனா விசுவாசி இல்லையா? அவன் விசுவாசி தானே. ஏன் கூட அவன் அம்மாவே ஏன் வேணா எழும்பல? இப்ப எருசலேமுக்கு யார் போக கடமைன்னு சொன்னா மொத்தமான பையன் தூக்கி இருக்கணும், மொத்தமான வேகத்துக்கு எழும்பி இருக்கணும். நாங்க போனோம் அப்படி கிளம்பி இருக்கணும். ஆனா யார் போல? எல்லாரும் போல இல்ல.
அப்ப கோரே சொல் ரெண்டாவது பிரசங்கம் பிரசங்கம் போக விருப்பம் இல்லையா? போறவங்க என்ன செய், அந்த ஆலயம் கட்ட உதவியாவது இரு. அப்ப ரெண்டாவது பிரசங்கம் பண்ண வேண்டியது போச்சு இல்ல? ஏன் ரெண்டாவது பிரசங்கம்? முதல் பிரசங்கத்தை கீழ்ப்படுத்தியதுனா ரெண்டாவது பிரசங்கம் தேவையே இல்லதானே? ஏன் ரெண்டாவது பிரசங்கம் பண்ண வைக்கிறோம்? முதல் பிரசங்கம் என்ன செய்யல? கீழ்ப்படியல. ஏன் கீழ்ப்படியல? கர்த்தர் கூட இல்ல, அதனால கீழ்ப்படியல. கர்த்தர் யார் கூட இருந்தாரோ அவன் என்ன பண்ணிட்டான்? எஸ், நாங்க என்ன செய்யறோம்? நாங்க கட்ட அப்படி எழுதிட்டோம் இல்லையா? அப்ப கேட்கிற பிரசங்கத்துக்கு அப்படியே நாங்க செய்வோம் என்று அர்ப்பணித்து அதை அப்படியே செயல்படுத்துற பத்தியா அவனோட கூட தேவன் இருக்கிறார். ஆமென். இப்ப கர்த்தரை கைப்பிடிச்சுக்கிடுங்க. உங்களோட கூட ஆண்டவர் இருக்கிறாரா? எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பீங்க? எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பீங்க இல்லையா? கேட்ட பிரசங்கத்தின்படி எத்தனை செஞ்சீங்க? யார் கூட ஆண்டவர் இருப்பா? கேட்டு அதன்படி செய்வதற்கு அர்ப்பணிச்சு செய்யறவன் கூட தான் கர்த்தர் இருப்பான் இல்லையா? ஆண்டவரை செய்யறதாங்க உட்கார்ந்து கூட கர்த்தர் இருக்க மாட்டார் இல்லையா? என்ன செய்யறாங்களோ? யாருடைய ஆவியெல்லாம் தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? எழும்பினார்கள். எங்க போறது? எழும்பினா எருசலேமுக்கு போறதுக்கு எழும்பிட்டான். அப்படின்னா செயல்பாடு வந்துருச்சா? அப்ப கேட்டதை செயல்படுத்துறவன் கூட கர்த்தர் இருக்கிறார். அப்படியா? நான் என்ன கேட்கிறேனோ அதை செயல்பாட்டுகளை கொண்டு வரவனோட கூட கர்த்தர் இருக்கிறார். இருக்கிறாரா? இப்ப கேளுங்க, பக்கத்துல கேட்டதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். செய்யலன்னா நீங்க பதில் சொல்லிக்கணும். இதான் உண்மை, இதுதான் வசனம், இதுதான் சத்தியம். ஆமென். யார் கூட இருக்கிறான்னு சொல்றாரு? யாருடைய ஆவியை ஏவினாலோ அவன் எப்படி செஞ்சான்? கிளம்பினால. எப்படி ஏவனா? பிரசங்கத்தின் வாயிலாக ஏவினா இல்லையா? பிரசங்கத்தின் வாயிலாக. அப்ப எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னை ஏவி செயல்பட வைக்குமானால் என் கூட தேவன் இருக்கிறார். ஆமென். இப்ப எனக்கு சொன்னதை நான் எவ்வளவு காதுல கேட்டாலும் நான் என்ன செய்யல? அதன்படி நான் செய்ய விரும்பல. இல்ல எனக்கு செய்ய தோணல, இல்ல நான் செய்யல. அது செய்யாம போறதுக்கு நீ 1000 காரணம் சொல்லணும். நான் கேட்டதின்படி செய்யாம போறதுக்கு நான் எவ்வளவு சொன்ன காரணம்? ஏகப்பட்ட காரணத்தை சொல்லலாம். காரணம் ஒரே ஒரு ரீசன் தான். என்னது? கர்த்தர் கூட இருந்தா நீ செஞ்சிருக்க. கர்த்தர் கூட இல்ல, அதனால நீ செய்யல. ரெண்டே கதை முடிச்சு. இதுதான் வேணும். இப்ப யாருடைய ஆவியை ஏவணும்? அவன் எங்க பண்ணிட்டான்? எழுப்பிட்டான் இல்ல? ஏன் எழுப்பிட்டான்? கர்த்தர் அவனை ஏவனா. ஏன் ஏவனா? கர்த்தர் கூட இருக்கிறா, அதனால ஏவனா. அவன் கதை எழுப்பிட்டானா? இப்ப நான் கேட்கறதுக்கு நான் உடனே கீழ்ப்படிந்தேன்னா நான் கேட்கிற வார்த்தை அது அறிவிப்பா இருக்கலாம், அது பிரசங்கமா இருக்கலாம், அது கடிதப்படுதலா இருக்கலாம், அது கட்டளையாக இருக்கலாம், எனிபடி. பட் எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை நான் கேட்டு அந்த வார்த்தைக்கு அப்படியே நான் கீழ்ப்படிந்தேனானால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்பலாம். ஏன் நம்பலாம்? பைபிள் சொல்லுது. என்ன அத்தாரிட்டி? ஒரே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? கேட்டதை அவன் அப்படியே ஏவினா, அவன் அப்படியே என்ன செய்தான்? செயல்பாடு கொண்டு வந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். இப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறானதா நானே உறுதிப்படுத்திக்கலாமா? வேற யாராவது சொல்லணுமா? இல்ல யாராவது ஒரு தீர்க்கதரிசி வர வச்சு கர்த்தனோடு கூட என்ன செய்யறான்? இருக்கிறா, உன் வலது பக்கம் இருக்கிறா, உன் இடது பக்கம் இருக்கிறா, உனக்கு பின்னாடி இருக்கிறா, எனக்கு முன்னாடி இருக்கிறா, அப்படி சொல்ல வைக்கலாமா? இல்ல அப்படி சொல்ல நம்பிக்கலாம். நீயே நம்பிக்குவியா? இல்ல யாராவது கொண்டு வர வச்சு உன் தலைமையில கை வச்சு 100 லிட்டர் எண்ணெயை தலையில ஊத்தி ஆண்டவரே எனக்கு உங்களோட கர்த்தர் இருக்கிறான்னு தலையில 4 தாளம் தட்டி 3 முடிய புடுங்கினாதான் கர்த்தர் கூட நம்புவியா? இல்ல நீயே நம்பிக்குவியா? இப்ப நான் சொல்றது ஒண்ணு விளங்கல இல்லையா? இப்ப கர்த்தர் கூட எப்படி விளங்க பண்ணணும்? தலையில 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை தலையில ஊத்தணும் இல்லையா? தலையில 3 அடி என்ன செய்யணும்? அப்படி அடிக்கணும் இல்லையா? அப்படி அடிக்கணும். 3 முடிய பிச்சை என்ன செய்யணும்? அப்படி பிக்கணும். கர்த்தரோடு கூட இருக்கிறா அப்படின்னு சொன்னா அப்பா நம்ம அவ என்ன செய்யுது? ஆண்டவர் கூட இருக்கிறா. அப்படியா? ஆண்டவர் என் கூட இருக்கிறத வேற யாரும் சொல்ல தேவையில்ல, எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? என் செயல்பாடு என்ன? என்னுடைய செயல்பாடுகள் என்ன? என்ன செயல்பாடு? கர்த்தர் என் கூட இருந்தா எனக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணதோ இல்லையா? யாரோ சொன்னதில்ல, யாரால் அனுப்பப்பட்டு யார் சொல்லணுமோ அவங்க சொல்லணும் இல்லையா? இப்ப இந்த பாபிலோனை யார் அனுப்பணும்? கோரேஸ் ராஜா அனுப்பணும் இல்லையா? யார் அனுப்பணும்? ராஜாவால அனுப்பப்பட்ட ஒரு நபர் சொல்ற வார்த்தையை நான் கேட்கணும். ராஜாவால கோரேஸ் யாரு? ராஜா இல்லையா? 2 நாளாகமம் 36 கடைசி வசனம் 36 கடைசி வசனம்
எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், இருப்பாராக என்றான். கோரேஸ் அறிவிக்கிறார் என்று ராஜ்யம் எங்கோ எழுதி அவர்களுக்கு விளம்பரப்படுத்தினான். இல்லையா? இப்ப சொல்றது யாரு? ராஜா சொல்றத ராஜாவால அனுப்பப்பட்டவன் போய் சொல்லணும். அப்ப இது யார் சொல்லணும்? ராஜா அனுப்பணும். இல்லையா? நமக்கு ராஜா யாரு? ஆண்டவராகிய இயேசு. அப்ப இயேசுவால அனுப்பப்பட்ட ஒரு நபர் எனக்கு வந்து சொல்றதுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சேன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். இல்லையா? அப்படி இல்ல, ராஜாவால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் எனக்கு சொல்லியும் நான் என்ன செய்யல, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலன்னா நான் தேவ ஜனமா இருக்கலாம், ஆனா தேவன் என்னோட கூட இல்லை. நான் தேவ ஜனமா? நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது விளங்குதா? இப்ப எனக்கு சொல்ற வார்த்தைக்கு நான் கேட்கணும், ஆனா கீழ்ப்படியல. நான் கேட்கிறேன், ஆனா என்ன செய்யல? கீழ்ப்படியல. கீழ்ப்படியது யாரா இருக்கலாம்? தேவ ஜனங்களா இருக்கலாமே தவிர தேவன் அவரோட கூட இல்லை. இன்னைக்கு நீ தேவ ஜனமா இருக்கிறியா இல்ல தேவன் உன்னோட இருக்கிறாரா என்பதை நீ தான் பார்த்துக்கணும். நீங்க தான் பார்த்துக்கணும். நான் பார்க்க முடியாது. உனக்கு என்ன செய்ய முடியாது? நான் பார்க்க முடியாது. உன்னை நீங்க தான் பார்த்துக்கணும். என்ன நான் தான் என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறாரா, கர்த்தர் கூட இல்லையான்றதை நான் தான் பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கிறது? எனக்கு ராஜாவால் அனுப்பப்பட்டவர்கள் எனக்கு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படினா, இந்த வார்த்தையை கேட்கறதோட விட்டு விடுறேன்னா, நான் கேட்டு கீழ்ப்படிய நபரா இருந்தா என்னோட ஆண்டவர் இருக்கிறா. நான் வெறும் கேட்கிற நபரா மட்டும் இருந்தனா ஆண்டவர் என் கூட இல்ல. ஆனா நான் யாரு? தேவனுடைய ஜனம். அவ்வளவுதான், தேவனுடைய ஜனம். என்னைக்கோ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அதெல்லாம் அவருடைய ஜனம். ஆனா ஆண்டவர் என் கூட இல்ல. ஆண்டவர் என் கூட இல்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய ஜனமா, ஆண்டவர் கூட இருக்கிற ஜனமா? ஆண்டவருடைய ஜனமா, ஆண்டவர் கூட இருக்கிற ஜனமா? ஆண்டவர் கூட இருக்கிற ஜனமானா எப்படி இருப்பாங்க அவங்க? அவங்க சொன்னா அப்படியே கீழ்ப்படியும். எருசலேமுக்கு போனா உடனே கிடைக்கும். இல்லையா? உடனே கிடைக்கும். அப்ப இன்னைக்கு நமக்கு அறிவிக்கப்படுகிற வார்த்தைக்கு அப்படியே நான் கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறா. இல்ல, நான் நல்லா கேட்கிறேன், ஆனா என்ன செய்யல, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியல, இல்ல நான் கீழ்ப்படியலன்னு சொன்னா கர்த்தர் உன்னோட கூட இல்ல. ஏன் இல்ல? நீ கீழ்ப்படியல, அதனால உன்னோட இல்ல. இல்ல, கர்த்தர் நீ கீழ்ப்படி வைக்கல, கர்த்தர் உன்னோட கூட இல்ல. ஆமென், ஆமென். அப்ப நமக்கு சொல்ற வார்த்தை, நமக்கு சொல்ற ஒவ்வொரு வாரம் பிரசங்கம் பண்ணலாம், இல்ல ஒவ்வொரு நாளும் தனி அனௌன்ஸ்மென்ட் என்ன செய்யலாம், ஒரு அறிவிப்பை எனக்கு சொல்லலாம். ஒரு அறிவிப்பை எனக்கு என்ன செய்யலாம், எனக்கு சொல்லலாம். என்ன அறிவிப்பை சொல்லலாம்? திங்கட்கிழமை சாயங்காலம் முக்கியஸ்தர் கூடுகை அப்படின்னு ஒரு அறிவிப்பை சொல்லலாம். சொல்லலாமா? நடத்திக்கோங்க அப்படின்னா நீ தேவ ஜனம். மாற்றுக்கத்தோட கிடையாது, நீ தேவ ஜனம். சரியா? இல்ல அப்படியா முக்கியஸ்தர் கூடுகையா? அப்ப நான் யாரு? ஒரு முக்கியமான ஆளு தானே. நீங்க முக்கியமா முக்கியம் இல்லையா? இந்த தலையில இருந்து கால் வரைக்கும் எதுங்க முக்கியமானது? இது இந்த தலையில இருந்து பாதம் வரைக்கும் இந்த சரீரத்துல இது தேவையில்லாத வேஸ்ட் அப்படின்னு சொல்றது எது? இருக்கா? இந்த சுண்டு வரல் முக்கியமா? இந்த சுண்டு வரல் இதுல வளர நகம் முக்கியமா? இந்த இந்த விரலுக்கு மேல நகம், அந்த நகம் முக்கியமா? அந்த நகத்தை நகம் வெட்டுவது கொஞ்சம் இது என்ன ஆகுது இல்லையா? இந்த நகை என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளும் செத்தே போயிடுது இல்லையா? அப்படின்னா இந்த தலையிலிருந்து இந்த பாதம் வரைக்கும் முக்கியமான பொருள் எதுவுமே அவயம் எதுவுமே இல்லை. அத்தனை முக்கியம் தானா? அப்ப இந்த சரீரத்துல நீ ஒரு அவயவம்னா நீ முக்கியமா? முக்கியமா? அப்ப முக்கியமான என்ன பண்ணிருப்ப? முக்கியத்துவம் போயிருப்ப இல்லையா? அப்ப முக்கியத்துவம் போன என்ன அர்த்தம்? நீ முக்கியம் இல்லன்னு அர்த்தம். ஏன் முக்கியம் இல்ல? அவயவமா இருந்தா முக்கியமா இருக்கிறதுக்கு. இந்த சரீரத்துல அவயம் எல்லாமே முக்கியம் தானே. சரி, இதுக்கு மேல முடி முக்கியமா? நான் போன வாரமே சொன்னேன், இந்த எம முக்கியமா? இந்த முடி முக்கியமா? முக்கியம் தானே. இதெல்லாம் முக்கியம் தானே. இது முடி தானே எனக்கு வேணும் சொல்ல முடியுமா? மொத்த குப்பையும் உள்ள போயிடும் இல்லையா? இந்த முடி இருக்கிற அந்த குப்பை ஒண்ணு உள்ள பாப்ப என்ன செய்யுது? இந்த இந்த கண்ணை பாதுகாக்குது இல்லையா? இதுல என்ன இருக்கும்? மொத்த குப்பையும் உள்ள போய் என்னைக்கு பார்வையில என்ன பண்ணிருப்போம்? அப்படியே தலையில திரிஞ்சிட்டு இருப்போம் இல்லையா? அப்ப கர்த்தர் படைச்சது எல்லாமே ஒவ்வொரு அவயமும் முக்கியம். முக்கியம் தானே. அப்ப முக்கியம்னா முக்கியம் சொல்ல போயிருப்பியா?
போயிடும். சரியா? அப்ப நான் சொல்ற உனக்கு அறிவிக்கிற அறிவிப்புக்கு நீ கீழ்ப்படியலன்னா உன்னோட கூட தேவன் இல்லை என்பது எஸ்ரா 1:5 படி 1-5 படியான காரணம். இப்ப நீங்களே சோதிக்கங்க, பக்கத்துல கேட்க வேண்டாம், உன்னையே கை வச்சு கேட்டுப்பா. நான் கேட்கிறேன், ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? அப்ப நான் என்ன பார்த்து கேட்கிறேன், உங்களை பார்த்து நீங்க கேட்டு பாருங்க. என்னது? உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? இருந்தா என்ன பண்ணிருப்ப? கேட்டதுக்கு கீழ்படுத்திருப்ப. கர்த்தர் கூட என்ன பண்ணிருப்ப? கேட்டதுக்கு கீழ்படுத்திருப்ப. அப்ப கேட்டதுக்கு கீழ்படியலன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என் கூட இல்லை. இப்ப இயேசுவோட ஆண்டவர் இருந்தார் தானே? இப்ப இயேசு கேட்டதெல்லாம் கீழ்படிஞ்சாரா கீழ்படியலையா? கீழ்படிஞ்சார் தானே? அது ஒரு வார்த்தை பேசணும்னா பேசுறது தானே? சத்தமா பேசணும்னா சத்தமா பேசுறது தானே? சத்தமா பேசக்கூடாது அப்படி உங்க அப்பா சொல்லிட்டாரா? சொல்லியா? பேசுகிற சத்தமா பேசியிருக்கிறாரா? பைபிள் சொல்லுது, வீதியில் அவர் சத்தத்தை கேட்கவில்லை இல்லையா? அவர் தம்முடைய சத்தத்தை என்ன செய்யல? உயர்த்தவில்லை என்று சொல்லி மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஏசாயாவுல வாசிக்கிறோம், மத்தேயு 12ல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவருடைய சத்தம் வீதிகளே கேட்கப்படவில்லை இல்லையா? வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியிலே கேட்பதும் இல்லை இல்லையா? அப்ப உங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு? சத்தமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? என்ன சொல்லியிருக்காரு? சத்தமா நம்ம சத்தமா பேசக்கூடாது. எத்தனை பேர் சரின்னு சொல்லுவீங்க? ஏன் பேசக்கூடாது இல்லையா? அப்பதான் சத்தமே சேர்ந்து வருது. எப்போ சத்தமா பேசாதன்னு சொன்னாதான் என்ன வருது? சத்தமே எப்பதான் வருது? சத்தமே எப்பதான் வருதுன்னு கேட்டேன். சத்தமா பேச வேணானாதான் என்னமே வருது? சத்தமே வருது. பேச வேணானதான் பேச்சே வருது இல்லையா? நமக்கு எப்பவுமே அப்படி ஆப்போசிட்டாவே செஞ்சு பழக்காய் போச்சு இல்லையா? ஆனா அவர் யாரு? அப்ப பிள்ளை சொல்லிருக்காங்க, சத்தமா பேசக்கூடாதுன்னா சத்தமா பேசல இல்லையா? பேசவே கூடாதுன்னா பேசவே, வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னா அது இப்படிதான், சண்டை போடக்கூடாதுன்னா சண்டை போடக்கூடாது. அப்பா சொல்லிட்டார், என்ன போடல? சண்டையே போடல. சண்டை போட வேண்டாம், சண்டையே வருது. என்ன காரணம்? அவர் பார்க்கிறார். ஏன்னா அவரோட யார் இருக்கிறா? தேவன் அவரோடு இருக்கிறதுனால அவர் என்ன கேட்கிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படியும். காரணம் என்ன? தேவன் அவருடன் கூட இருக்கிறார் இல்லையா? தேவன் அவருடன் கூட இருக்கிறார். இதுதான் பேசணும், அதுதான் பேசுறார் இல்லையா? இததான் நீ பேசணும்னா அததான் அவர் என்ன செய்யறாரு? பேசுறார். இத பேசக்கூடாதுன்னா அதை பேசவே இல்லை. அப்படித்தானே? அப்படின்னா இன்னைக்கு தேவன் நம்மளோட கூட இருந்தா நம் காதுகளிலே கேட்கிற சத்தத்திற்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன். அப்படி கீழ்ப்படிய என்னால முடியலன்னா கர்த்தர் என்னோட கூட இல்லை என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு நிலை எவ்வளவு பேரு இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்லுவீங்க? எனக்கு சொன்ன வார்த்தைக்கு உனக்கு இண்டிவிஜுவலா சொல்லல, சோ காமன் அனௌன்ஸ்மென்ட், ஒரு பொதுவான அறிவிப்பு, ஒரு பொதுவான அறிவிப்பு என் காதுல விழும்போது அந்த அறிவிப்பை நான் எனக்கென்று எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தைக்கு நான் அப்படியே செவி கொடுப்பேன்னு சொல்லி செய்கிறவர்கள் யாரோ அவர்களோடு கூட அவர்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்படின்னா எவ்வளவு பேர் கூட ஆண்டவர் இருக்கிறார்னு 5 மாசமா பிரசங்கம் கேட்டு வரோம் இல்லையா? இந்த 5 மாசமா கர்த்தர் கூட இருக்கிறாரா? இருக்க நானும் கேட்டே வரேன், நீங்களும் தலையாட்டே வரீங்க இல்லையா? இன்னைக்காவது கர்த்தர் எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், நீ உறுதிப்படுத்திருப்போம். என்ன உறுதிப்படுத்தினு? கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் கூட இருக்கிறாரா என்பதை நீ உறுதிப்படுத்திக்கோ. எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், மற்றவங்க யாருக்கு நீ சொல்ல வேண்டாம். மற்றவங்க இருக்குன்னு பார்க்கட்டும், இல்லன்னு பார்த்தா அவங்க பரவாயில்ல இல்லையா? ஆனா யாருக்கு தெரியணும்? என் கூட இருக்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? என் கூட கர்த்தர் இருந்தா இப்படிதான் இருப்பா, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் செயல்படுவேன், நான் இப்படிதான் நடந்துக்குவேன், இப்படிதான் இருப்பேன் என்பதை குறித்து நமக்கு வேதம் இருக்கு இல்லையா? அதன்படி இருந்தா கர்த்தரோடு கூட இருக்கிறான். அப்ப தேவனுடைய சத்தத்துக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படுத்திட்டான்னா அவனை ஆஸ்வதிக்கிற விதங்களே தனி. ஆமென், ஆமென். ஒரு மனுஷன் கர்த்தருடைய, அப்ப எதுக்கு தேவ சத்தம் கீழ்ப்படியணும்? கீழ்ப்படுகிற சமனுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள். 3 ஆசீர்வாதம் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஆமென். அப்ப எனக்கு கேட்கிற ஒரு சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிற ஒரு நபரா இருக்கணும். கீழ்ப்படிற நபரா இருக்கணும். என்ன சத்தத்துக்கு? ஏன் ஆவியை ஏவது இல்ல,
ஒருவர் மூலமாக பேசி என் ஆவியை ஏவுகிறது. கர்த்தர் ஏவுகிற பலவிதம். அதுல இன்னைக்கு சொல்ற விதம் என்ன விதம்? கர்த்தர் ஒரு மனிதன் ஆவி ஏவுறது பலவிதம். இன்னைக்கு சொல்றது என்ன விதம்? எனக்கு ஒருவர் மூலமாக பேசி என் ஆவியை தேவன் ஏவ விரும்புகிறார். ஒருவர் மூலமாக பேசி, குறிப்பாக பேச வேண்டிய நபர்கள் மூலமாக பேசி என் ஆவி என்ன செய்ய விரும்புகிறார்? ஏவ விரும்புகிறார். நான் கேட்கிற அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். இப்ப கோரேஸ் என்ன செய்யறாரு? ஆட்கள் அனுப்புறான். இப்படி போய் என்ன பண்ணுங்க? ஜனங்களுக்கு சொல்லுங்க. யாரால் அனுப்பப்பட்டாங்க? ராஜாவால் அனுப்பப்பட்டு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்ப என் கூட ஆண்டவர் இருக்கிறனா எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போவேன்னா நீ தாராளமா விட்டுட்டு போலாம். ஒருவேளை நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன் கூட இல்லை என்பது மட்டும் எனக்கு உறுதியப்பட்டிருக்கு. ஆமென். அப்ப தேவன் யார் கூட இருக்காங்க என்ன செய்வாங்க? கேள்விப்படுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிவாங்க. அப்படிதானா? தான் கேட்கிற சத்தத்தை யாரால் கீழ்ப்படிய முடியும்? தேவன் யார் கூட இருக்கிறாரோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? தான் காதல கேட்கிற சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படிய முடியும். அப்படி கீழ்ப்படியவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் உறுதிப்படுத்திக்கிறேன் இல்லையா? நான் சொல்றது விளங்குதுங்களா? அடுத்த ஸ்டெப் போறேன். என்ன சொல்றது விளங்குதுங்களா? இப்ப எனக்கு கேட்கிற சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிறேன். யார் கீழ்ப்படிய முடியும்? தேவன் யாரோடு கூட இருக்கிறாரோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். அப்ப நான் கீழ்ப்படியதை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரா இல்லையா? இல்லையா? அப்ப நான் கீழ்ப்படிஞ்சிட்டுனா கர்த்தர் என்னோட கூட என்ன செய்யறார்? இருக்கிறார் என்று நான் எடுத்துக்கொள்ளலாமா? கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லலனாலும் பட் நான் கீழ்ப்படுகிற விதத்தை வச்சு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற விதத்தை வச்சு கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை நான் விளங்கிக் கொள்ளலாமா? நீங்க விளங்கிக்கடா எனக்கு நீங்க விளங்காத போனா எனக்கு அப்படின்னு உட்காந்துக்கிறீங்க. எனக்கு உனக்கு விளங்கினா எனக்கு என்ன, விளங்காத போனா எனக்கு என்ன, எப்போ முடிப்பீங்க அப்படின்னு அப்படியே உட்காந்துக்கிறத பால உட்காந்துக்கிறீங்க. என்ன செய்ய? சரி, அது போல உங்க பாடு. ஆமே. ஆனா நான் சொல்றது விளங்க விட மாட்டேன். அது விட மாட்டேன். சரியா? உனக்கு விளங்க வைக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன்? உன்னை விட மாட்டேன். அது 3 மணி நேரம் கூட விட மாட்டேன். சீக்கிரம் விளங்கினா சீக்கிரம் முடிச்சு அனுப்பிடுவேன். ஆமே. சீக்கிரம் விளங்கிக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சு அனுப்புவேன். நீ லேட்டா வரனா லேட்டா தான் அனுப்புவேன். 3 மணி ஆனா 5 மணி கூட அவருக்கு எனக்கு கவலை கிடையாது. முடிச்சிருக்கா? நான் சொல்ல நைட்டு முடிச்சு நிற்பேன். நைட்டு முடிச்ச கூட நான் நைட்டு முடிச்சு நீ உட்காந்து பேசுறா முட்டி நின்று பேசுறேன் இல்லையா? நீ உட்காந்து கேட்கறது முட்டி நின்று பேசுறேன். வலி யாருக்கு அதிகம் இல்லையா? அப்ப வலிக்கிற எனக்கே பேச விரும்புறேன்னா கேட்கறது எப்படி இருக்கணும்? அதனால நான் சீக்கிரம் பேச மாட்டேன். ஐயோ முட்டி வலிக்குது என்ன செய்வேன்? கொஞ்சம் சீக்கிரம் பேசி முடிச்சு அனுப்பிடலாம் அப்படிலாம் பேச மாட்டேன். 3 மணி ஆனா கூட முட்டில தான் பேசுவேன். 3 மணி ஆனா கூட விளங்கி வச்சு தான் உன்னை அனுப்புவேன். உனக்கு விளங்காத என்ன செய்ய மாட்டேன்? வெளியே அனுப்பவே மாட்டேன். ஏன்னா விளங்காத அனுப்பி விளங்காத போயிடுவேன். அவனோட விளங்க வச்சு தான் வெளியே அனுப்புவேன். இப்ப விளங்க நாங்க விளங்கிட்டோம். நீங்க விளங்க வச்சு மட்டும் நாங்க விளக்குறது அது போல ஓம்பாடு. அதுக்கு விளது அது ஓம்பாடு. நீ விளங்க விளது ஓம்பாடு. ஆனா விளங்க வைக்கிறது ஏம்பாடு. நான் அதை செஞ்சுதான் அனுப்புவோம். அதுபடி என்ன செய்ய மாட்டேன். ஆனா ஐயோ பஸ் போயிடுமா அது போனா போயிட்டு போகுது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ் சீக்கிரம் விளங்கிக்கும். அது சீக்கிரமா சொல்றதா அப்படியே அவசரம் அப்படியே பிடிச்சி சீக்கிரம் அனுப்பிடுறேன். ஆமே. நீ லேட்டா முடிச்சுன்னா நான் லேட்டா தான் முடிக்குவேன். நான் என்ன பண்ண முடியும்? இப்ப தப்பு யாரால? நான் முடிக்காத உங்க கையில இருக்காங்க, என் கையில கிடையாது. சரியா? நான் முடிக்காததும் நான் சீக்கிரமா முடிக்கிறதும் லேட்டா முடிக்கிறது என் கையில கிடையாது, உங்க கையில தான் இருக்கு. காரணம் என்ன? நான் சொல்றேன் பிள்ளைங்க சீக்கிரம் புரிஞ்சு என்ன பண்ணிருப்பாங்க? அடுத்து போயிட்டே இருப்பாங்க இல்லையா? இது சட்டியில் போல காலி ஆயிடுச்சுன்னா சட்டி இருக்கிறது போல காலி ஆயிடுச்சு என்ன பண்ணுவாங்க? சட்டி கமிச்சிருவாங்கல்ல. எடுக்க வந்து என்ன அர்த்தம்? கொடுத்துட்டே இருக்கிறாங்க இல்லையா? இது சட்டி. சரியா? என்ன ஐடியா இருக்குது? வந்துகிட்டே இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்? அங்க இன்னும் ஃபுல்லா பசியா இருக்குது. என்ன செய்ய? தீர்க்க சொச்சமா கடங்காதி வச்சு இல்லையா? அவன் எங்க போனா? எலிசா கிட்ட போனா விளக்கு வைக்கிறது. இது ஒரு கதை சொல்ல வேண்டியது. இதெல்லாம் காலத்துல போகுது. நீ முதலே வேண்டியது அந்த பிரச்சனையே கிடையாது. இந்த கதை போயிருக்கவே இந்த சம்பவம் போயிருக்காது இல்லையா? இந்த சம்பவம் என்ன போற காரணம்? நீ விளங்கணும். உனக்கு விளங்க வேண்டிய இது ஒரு சம்பவம் இருக்குது. அது வந்து இன்னொரு சம்பவத்தை பேசுவேன். என்ன செய்ய? ஆகமத்து உனக்கு விளங்கணும். ஆகமத்து என்ன செய்யணும்? உனக்கு விளங்கணும். அவ போனான்ல
ஓ சொன்னா, ஐயா எங்க வீட்டுக்காரன் பயங்கர பக்தியா இருந்தாரு. சரி, ஆனா யாரு? கடங்காரன் செத்து போயிட்டாரு. நான் அவனை பார்த்து கேட்குவேன், பயங்கர பக்தி ஏன் கடங்காரனா மாறணும்? பயங்கர பக்தினா பயப்படுறவன் இல்லையா? பயப்படுறவன் ஏன் கடங்காரனா மாறணும்? கத்தல் பயப்படுறவனுக்கு அந்த தலைமுறை ஆசோதம் இருக்குது இல்லையா? 120 என்ன? உன் கையின் பரியாசத்தை. அப்ப நீங்க வீட்டுக்காரன் தேவனுக்கு பயந்தவனா ஏன் கையின் பரிசு சாப்பிடலாம் போச்சு? ஏன் கடன் வாங்கணும்? ஏன் கடன்? அப்ப அதெல்லாம் கேட்க வேணாம். சரியா? அந்த பொம்மை கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், உங்க என்ன இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னா. அவன் உடனே சொன்னாரு, நம்ம பக்கத்துல எல்லாம் காய் பத்திரத்தை வாங்கு, ஒவ்வொரு பத்திரம் என்ன பண்ணுங்க, நிரப்பி வைங்கன்னா இல்லையா? பசங்க எடுத்து கொடுத்தாங்க, நம்ம ஊற்றினே இருந்தாங்க. கடைசியா தம்பி எடுறான்னாங்க. பாத்திரம் இல்லைன்னாங்க. என்னென்ன போச்சு? பாத்திரத்தை கொண்டான்னு கேட்டா அவன் சொன்ன பாத்திரம் இல்லைன்னா என்னென்ன போச்சு? நின்று போச்சு. அப்ப பாத்திரம் காலியா இருக்கிறதுக்கு என்ன என்ன ஆகிட்டே இருக்கும்? அப்ப நீ காலியா இருக்கிறவருக்கு என்ன இருக்கும்? வந்துகிட்டே இருக்கும். அப்ப பதில் என்ன அர்த்தம்? நீ எங்க யாரோ காலியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? யாரோ சொல்றாங்க யாரோ காலியா இருக்கிறது எங்க உயிரை எடுக்க, யாரோ காலியா இருக்கிறதுக்கு எங்க உயிரையா எடுக்கிற, எங்க சீக்கிரம் அனுப்பி யாரோ சொல்றீங்க இல்லையா? ஆக மொத்தம் என்ன, ஒரு நொண்டி மாடு வராம கடை சாத்த முடியாது. நொண்டி மாடு வராம மாடு காரோடு மாடு நொதிமா தான் வரும் இல்லையா? எல்லா மாடும் வந்து கடையை சாத்த முடியாது. நொண்டி மாடு வராம தான் அது வந்தாதான் கடையை சாத்தம். அதை போல அந்த விளங்காதவனுக்கு விளங்கினாதான் பிரசங்கத்தை முடிக்கணும். ஆமே, விளங்காதவனுக்கு விளங்க யாரை பார்க்க யாரும் விளங்காத அப்படி தேடி பிடிக்காதீங்க. அது யாருக்கு? நீதான் விளக்காத வேலைக்கு தேடாத. நீ தேடாத யார் விளையாட மாட்டாங்க. அது வேலை யாரு? நீதான். அதான் என்ன செய்யாது? சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடும். இப்ப 5 நிமிஷம் போயிடுச்சா? 5 நிமிஷம் ஏதாவது போச்சு. நீ முதலே விளையாட 5 நிமிஷம் முதல் முடிந்து அடுத்த முடிச்சிருப்பா. அப்ப காரணம் யார் தான்? அதனால ஏன் மேல குறை சொல்லக்கூடாது. சரியா? ஏன் லேட்டா முடிச்சு? நீ சீக்கிரம் வழங்கு, நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். இருக்கிறத கொடுத்து முடிச்சிருவேன். ஆமே. அப்ப அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு கீழ்ப்படினா, கேட்கறத கீழ்ப்படுகிறா, அவனோட ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? அதான் அர்த்தம். அப்ப இல்லன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், அவனால கீழ்ப்படிய முடியாது. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரூத்தின் புஸ்தகம், இன்னைக்கு நகோமியை பத்தி 3 காட்டு வேகமா சொல்லி நான் முடிச்சிடுறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவனுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவன் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க? 30 மைல். பெத்லகேமுக்கும் மோவாப்புக்கும் இடைப்பட்ட தூரம் 30 மைல். இந்த 30 மைல் இடைவெளியில 30 மைலுக்கு அந்த பக்கம் நடக்கிறத இவன் என்ன செய்யறான்? கேள்விப்படுறான் இல்லையா? என்ன செய்யறான்? கேள்விப்படுறான். கேள்விப்படுகிற இவன் கீழ்ப்படியாம போறதுக்கு 3 சம்பவம். இப்ப கேள்விப்படுறான் இல்லையா? இப்ப நகோமி என்ன செய்யறாங்க? நம்ம ரூத்தை பத்தி பேசல, நான் நகோமியை பத்தி பேசுறேன் இன்னைக்கு. சரியா? இன்னைக்கு நான் ரூத்தை பத்தி பேசல, நகோமியை பத்தி பேசுறேன். இப்போ பெத்லகேம்ல நடக்கிற சம்பவம் அவனுக்கு என்ன செய்யப்படுது? கேள்விப்படுறான். யாரோ ஒருவர் என்ன செய்யறான்? கேள்விப்படுறான். அப்படி யாரோ ஒருவர்னா நம்பகத்தக்காத நபர் அல்ல. சோ நம்பகத்தக்க நபர்கள் மூலமாக என்ன செய்யறான்? அவன் கேள்விப்படுறான் இல்லையா? இந்த கேள்விப்படுவதற்கு இவன் கேட்டதுக்கு இவன் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார் என்று இவன் கேட்கிற காரியத்துக்கு இவன் கீழ்ப்படியலன்னு சொன்னா இவன் என்ன செய்யறாங்க? கர்த்தர் இவரோடு கூட இல்ல. இவன் கீழ்ப்படியாம போவதற்கு 3 சம்பவங்கள் சாதகமான சம்பவம். எத்தனை சம்பவம்? சரி, அடுத்த மாசம் முடிச்சிரு. அடுத்த வந்தாரு. அவன் கேள்வி, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று அவன் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு போக புறப்பட்டாள். அப்படியா? புறப்பட்டாள் இல்லையா? அப்படின்னா இப்ப கேட்ட சத்தத்துக்கு நகோமி என்ன செய்யறாங்க? கீழ்ப்படிறாங்க. அப்ப கீழ்ப்படியா என்ன அர்த்தம்? கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார் என்று நம்ம அர்த்தம் இல்லையா? இதே சத்தம் ரூத்து கேட்டுச்சு, இதே சத்தம் ஒருவாள கேட்டுச்சு. அவன் என்ன செய்யல? போனா எவனும் கீழ்ப்படியல இல்லையா? அது பிறகு வரதெல்லாம் வேற விஷயம். இப்ப அது எங்களை போக வேண்டாம் இல்லையா? இப்ப சமத்தை கேட்டாங்க தானே? நகோமி கேட்டா, ஒருத்தம் கேட்டா, ஒருவாளும் கேட்டாங்க இல்லையா? ஆனா என்ன செய்யல? ரூத்தாலும் ஒருவாளும் என்ன செய்ய முடியல? கேட்ட உடனே என்ன சொல்லிருக்கணும்? அத்தை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பெத்லகேம் போலாம் வாங்க அப்படி சொல்லிருக்கணும் தானே? அத ரூத்தும் சொல்லல, ஒருவாளும் சொல்லல. ஏன் சொல்லல? அவர்களோடு கூட தேவன்
இல்லை, அதான் அவர்கள் சொல்லவில்லை. ஆமென். அப்ப நகோமி யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். எதை வச்சு இருக்கிறான்னு வார்த்தை எழுதப்படல. அதான் கர்த்தர் நகோமி இருந்தார் என்று என்ன செய்யல, எழுதப்படல இல்லையா? இப்ப எழுதப்படாத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கேட்கிற வார்த்தைக்கு அவனால் என்ன செய்ய முடியுது? கீழ்ப்படிய முடிகிறது. கீழ்ப்படிய முடியாத நிலையில் அவனால் கீழ்ப்படிய முடியுது. யாரால? கீழ்ப்படிய முடியாத நிலையில் நகோமியால கீழ்ப்படிய முடியுது. அவள் கீழ்ப்படியாம போவதற்கான 3 காரணம். ஒண்ணு என்ன? இப்ப பெத்லகேமிலே தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று நகோமி கேள்விப்பட்டாங்க இல்லையா? இப்ப என்ன சொல்லிருக்க அடுத்தது? இப்ப கிடைக்கிற ஆகாரம் மட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். இப்ப கிடைக்கிற ஆகாரம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்திருந்தார்னா என்ன இருக்கும்? நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ கிடைச்சி என்ன புரிய வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எங்க இருந்திருக்கலாம்? மோவாப் தேசத்திலே இருந்திருக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, இப்ப நாங்க போறோம் வச்சுக்கோங்க. இவங்க போறப்போ பெத்லகேமுக்கு வரா. யார் வரா? நகோமி வரா. அடுத்தவ கேட்கணும், பெத்லகேமுக்கு போனா இப்ப எனக்கு வயசு நிறைய ஆயிடுச்சு இல்லையா? பசங்க கல்யாணம் பண்ணியே 10 வருஷம் ஆயிடுச்சு. பசங்க கல்யாணம் பண்ணியே இப்ப பசங்க கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆயிட்டவங்க வயசானவங்களா வயசு உள்ளவங்களா? ஓரளவுக்கு வயசானவங்க தான் இல்லையா? அதுவும் லேடிஸ் போது இன்னும் கொஞ்சம் வயசு பெறவங்களுக்கு இன்னும் குறைஞ்சிருக்கும். இப்ப அடுத்த என்ன நினைக்கலாம்? இப்ப பெத்லகேமுக்கு போனா எனக்கு யார் சம்பாதிச்சு போடுவாங்க, எனக்கு யார் சம்பாதிச்சு போடுவாங்க அப்படின்னு அவன் நினைச்சு இப்ப அங்க போறதை விட அங்க போய் நம்ம பட்டியா கிடக்கிறத விட கம்மன் இங்கே என்ன செஞ்சிடலாம், இருந்து விடலாம் என்று அவன் இருந்திருக்க முடியும். முடியுமா? முடியுமா? முடியும். சரி, 3வது, இப்ப நான் போறேன் அப்படின்னா நான் தனியா போய் என்ன செய்ய முடியும்? நான் தனியா போய் சரி, என் நிலைமெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா 7 வருஷம் சூரியன் மேல ஊற விட்டு வெளியில போனான் இல்லையா? வீடையும் முடிச்சுட்டான், நிலத்தையும் முடிச்சுட்டான் இல்லையா? அவன் வந்து கேட்கிறான், ஐயா அந்த நிலம் எதுவு, நீ யாருமே தெரியாது வெளியே போனிட்டான் அப்படி இல்லையா? அப்படியா ராஜா கிட்ட போனாவ? இப்ப வந்து என்ன கேட்கிறான், இந்த நிலம் எழுந்து இந்த வீடு எழுந்து வேணா பாருங்க, சமையல் கடந்த மூலையில இருக்கும் அப்படின்றான். சமையல் கடந்த மூலை தாலும் சரி, பெட்ரூம் இந்த போட்டதாலும் சரி, வீடு வந்து ஒண்ணு கிடையாது, கிளம்ப மாட்டிட்டான் இல்லையா? உடனே வெக்க போயிட்டா, ஐயோ நம்ம நிலத்தை நம்ம வீடு என்ன செய்ய மாட்டேங்கிறான், கொடுக்க மாட்டேங்கிறானே. 7 வருஷம் போனவளுக்கே இந்த நிலைமைன்னா இவன் போய் 10 வருஷம் ஆகி போச்சு. யார் போய்? நகோமி எத்தனை வருஷம்? சூனியமாமல் போய் 7 வருஷம் தான் ஆச்சு. நகோமி போய் 10 வருஷம் ஆச்சு. இப்ப 10 வருஷம் போன பிறகு இந்த நிலை எப்படி இருக்கும்? எவன் முடிச்சிருக்கிறானோ தெரியல இல்லையா? ஒருவேளை இந்த பிள்ளைங்க கூட வந்தா கூட இவன் போய் கடை நடத்த விடுவானா? இப்ப ரூத்தோ ஒரு பாலும் போய் இந்த நிலை எங்கிறது எங்க மாமியார் எடுத்து குடுங்களை கேட்ட விடுவானா? அவன் கேட்பான், அவங்க ஊருக்குள்ள விட்டதே தப்பு, கிளம்புன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? இப்ப அடுத்தது என்ன சொல்லிருக்கலாம், இப்ப நான் போறேன்னா என் வீடு எந்த நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியல, என் நிலம் எந்த நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியல, என் நிலத்தையே போய் நான் இது என் நிலம் விடுப்பான்னு கேட்டான். நான் வயசானவன், 2 பிள்ளைகளும் அடுத்த தேசத்து பிள்ளைங்க, என்ன செய்ய முடியாது, என் நிலத்தையும் வாங்க முடியாது, என் வீட்டையும் வாங்க முடியாது, என் நிலைமை அதோக முடிஞ்சு போயிடும் என்ற 3 கான்செப்டை வச்சிருந்தான்னா அவன் எங்க இருக்கான் தெரியுமா? இந்த 3 கதையை சொல்லிட்டு அவன் அங்கே இருந்திருக்கலாம், எங்க மோவாப் இருந்திருக்கலாம். ஆனா இந்த 3 கதையை சொல்லிட்டு அவன் அங்கே இருக்க அவனால முடியாது, அவனால முடியல. ஏன் முடியல? கர்த்தர் அவ கூட இருக்கிறார். இன்னைக்கு ஏங்க நீங்க வரலன்னு கேட்டா ஏகப்பட்ட காரணம் சொல்லுவோமா? நிறைய பேர் சொல்லுவோம். அது நான் சொல்ல, நீ சொல்ற காரணம், இப்ப சொல்ற காரணம் தப்பா உண்மையா? இப்ப நகோமி நான் சொன்ன 3 காரணம் சொன்னா இது உண்மையிலே உண்மைதானா இல்ல பொய்ய சொல்றானா? உண்மைதானே. இப்ப உண்மையா சொல்ற எங்க இருக்கான் தானே? நகோமி இந்த 3 காரியத்தை உண்மையா சொல்லிட்டு எங்க இருந்திருக்கலாம்? அவன் மோமடி இருந்திருக்கான் தானே? இருந்திருக்க முடியுமா? முடியாதாங்க? முடியாதானே? நான் சொல்றேன், ஒரு பொம்பளை 30 மைல் எப்படி நான் தனியா போக முடியுமா? ஏன்னா 20 மைல் தான் பயணம் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. அப்படி என்ன செய்யணும்? ஒரு நைட் இங்க ஸ்டே பண்ணணும், ஒரு நைட் என்ன செய்யணும்? ஸ்டே பண்ணணும். திருப்பி அடுத்த நாள் என்ன செய்ய, காலையில எழுந்தவ பயணம் பண்ணணும். கிட்டத்தட்ட 1.5 நாள் பயணம். யாரு? நகோமி மோவாப்ல இருந்து பெத்லகேம் வரதுக்கு 1.5 நாள் பயணம். 1.5 நாள் ஒரு யூத ஒரு
நாளைக்கு 20 மைல் பயணம் பண்ணுமா. காலையில 6 மணி இருந்து சாயங்காலம் 6 மணி தான் பயண நேரம். நைட்ல பயணம் பண்ண மாட்டான். யாரு? ஒரு யூதன் இரவு என்ன செய்ய மாட்டான், பயணம் பண்ண மாட்டான்னா 30 மைல்னா இப்ப நம்ம என்ன செய்யணும், 20 மைல் போயிட்ட ஓகே, இன்னும் 10 மைல் எப்படி போறது, நைட்ல டிராவல் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும், எங்கேயோ தங்க, எங்க தங்கறது, நான் எங்க தங்க முடியும் அப்படின்னா என்ன செய்ய முடியாது என்னால, அங்க போக முடியாததற்கு இந்த 3 பிரதானமான காரணங்களை சொல்லி அவன் எங்க இருந்திருக்கலாம், மோவாபிலே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 3 காரணங்களை அவன் என்ன செய்ய விரும்பல, அவன் சொல்ல விரும்பவில்லை. மாறாக கர்த்தர் அவளோடு இருக்கிறதுனால, கர்த்தர் அவ கூட இருக்கிறதுனால அவளால காரணங்களை சொல்லிவிட்டு அவன் என்ன செய்ய முடியாது, அவளால போகாம தவிர்க்க முடியாது. அவனுக்கு காரணங்களை சொல்லிவிட்டு தவிர்க்க என்ன அர்த்தம், அதான் ரீசன். கர்த்தர் கூட இருந்தா நீ சொல்ற கருத்து உண்மையாகவே இருந்தாலும் நீ காரணங்களை சொல்லிவிட்டு உன்னால் என்ன செய்ய முடியாதுன்னா உன்னால இருக்க முடியாது. ஏன் முடியாது, கர்த்தர் கூட இருக்கிறா, கர்த்தர் ஏவுவார், கர்த்தர் என்ன செய்வா, கர்த்தர் தூண்டுவார், கர்த்தர் ஏவுவார், உன்னை சும்மா இருக்கவே விட மாட்டா, சும்மா இருக்கவே விட மாட்டா. இந்த 3 கண சொல்லிட்டு அவன் இருந்திருக்கலாம், அங்கே இருக்கலாம். ஆனா எந்த ரீசனையும் அவன் என்ன செய்ய விரும்பல, சொல்ல விரும்பல. ஒரே வார்த்தை கேட்டா அடுத்த பைய தூக்கிட்டான், நீங்க வந்தா வாங்க, நீங்க வராட்டி போங்க, நான் போயிட்டே இருப்பேன். ஏன் போவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறான், நான் கேட்கிற சத்தத்துக்கு நான் என்ன செஞ்சாகணும், கீழ்ப்படிஞ்சு ஆக வேண்டும் என்று நவோமியுடைய செயல்பாடு கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறதை நமக்கு காட்டுகிறது. ஆமென், ஆமென். அப்ப கர்த்தர் கூட இருந்த காரணம் சொல்லுவோமா, சொல்லணும். எந்த காரணமோ நான் சொல்ல, எந்த ரீசனையும் சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த 2 பிள்ளைங்க வரலன்னா இவன் தனிதான் போகணும், போய் உட்காந்துட்டு போலாம், இல்ல போற மாதிரி ஆக்சன் பண்ணிருப்பான், பார்க்கலாம், நம்ம பேக்கை தூக்கலாம், வராங்களான்னு பார்க்கலாம், அப்படி தூக்கிருப்பான். நீ வந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்படி 2 பேரும் கிளம்பணும் தான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, உங்க அப்பா வீட்டுக்கு என்ன பண்ணுங்க, வேகத்துக்கு போயிட்டே இருக்குதான் சொல்றேன். என் கூட என்ன பண்ண வேணாம், வர வேணாம், நான் தனியா போய்க்கிறேன். ஏமா எப்படி போவ, கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் எப்படி நான் தனியா போறது அப்படி என்ன அர்த்தம், தனியா நான் எப்படி போறதுன்னு ஒரு ஆள் சொன்னா என்ன அர்த்தம், கர்த்தர் கூட இல்லைன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லைங்க. கர்த்தர் எப்படி தனியா போறது, இவ்வளவு பெரிய காட்டை எப்படி தனியா போறது, இந்த ரோட்ல எப்படி தனியா போறது, இவ்வளவு பெரிய காடு இருக்குது இல்லையா, அந்த பக்கம் சிங்கம் வருது, இந்த பக்கம் புலி வருது, அந்த பக்கம் கரடி வருது, அந்த பக்கம் யானை வருது, இவ்வளவு காட்டுல எப்படி போறது நானு, அப்படித்தானே மாதிரி. ஒண்ணு சின்சியர் ஆகாதீங்க, ரொம்ப கேஷுவலா கேளுங்க. நீங்க சின்சியர், நான் அதோட சின்சியர் ஆயிடுவேன், சரியா, அவன் நான் சின்சியர், அது ஒரு மாதிரி ஆயிடும். அதனால இந்த பக்கம் என்ன வருது, இந்த காட்டுல யானை, அந்த காட்டுல புலி, அந்த காட்டுல சிங்கம், அந்த காட்டுல கரடி, அப்படி எல்லாம் வருது. எல்லாம் என்ன செய்ய முடியாது, எப்படி நான் தனியா போறது அப்படிதானே கேட்கிறோம். இந்த மாதிரி சொன்னாங்க 30 மைல் இல்லையா, அடிக்கடி போய் வந்த படம் இடத்துக்கே தனியால போக முடியாது என்று நம்ம அடிக்கடி போய் வந்தாங்க, போகும்போது 3 ஆம்பளையோட வந்துட்டாங்க இல்லையா, திரும்பி போகும்போது ஒரே ஒரு பொம்பளையா போறோம், 2 பேரும் போயிட்டு தான் போங்கம்மான்னு சொல்லிட்டாங்கல்ல, இவ்வளவு கிளம்பி போயிட்டு தாங்கன்னா இவ்வளவு தனியா தான் போயிருக்கணும். எப்படி 30 நாள் தனியா போக முடியும், நைட் எங்க ஸ்டே பண்ண முடியும், அவர்களுடைய கர்த்தர் என் கூட இருக்கிறது, கர்த்தர் என் கூட, எனக்கு என்ன இல்லையா, கர்த்தர். இப்ப பாதிப்பு யாருக்கு தான் பாதிப்பு, கர்த்தரை சேர்த்தாலும் பாதிப்பு. ஒருத்தன் கழுத்தை வெட்டுறான், யார் கழுத்தும் சேர்ந்து போகும், ஏசா கழுத்தோட சேர்ந்து போகுது, நான் ஏன் பயப்படணும், வெட்டா அவரோட சேர்ந்து வெட்டு விடுது, எனக்கு என்ன, அப்படி கிளம்பி இருக்கிறார். ஏன் இருக்கிறா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், உள்ள இருக்கிறாரு, தைரியம் வெளியே இருக்கு. ஆமே, உள்ள கர்த்தர் இருக்கிறாரு, வெளியே தைரியம் இருக்குது. பாய்க்கில பைசாவே இல்ல, பஸ் ஏறுவோமா, ஏற மாட்டோம். சில நேரத்தில் வீட்டுக்கு தெரியாத காசு வச்சிருப்பீங்க இல்லையா, வீட்டுக்கு காசே என்கிட்ட கிடையாது, நீ ஏறினா நானும் ஏறேன் அப்படி சொல்லுவேன்ல, பஸ் வந்தோடனே ஏறு சொல்றேன். விஷயம் புரிஞ்சு என்ன பண்ணுமா, ஏறு என்ன அர்த்தம், ஆத்மா கையில காசை உள்ள பத்திரமா வச்சு தைரியம் என்ன பண்ணிடலாம், ஏறி உட்கார்ந்து அர்த்தம் இல்லையா. இப்ப என்ன பண்ண என்ன பண்ணுமா, ஏறியான்னு சொன்னா காசுல எப்படி ஏறதோ அப்படி தங்கி நிற்பாங்க இல்லையா, புரியுது இல்லையா. அப்போ இப்போ அவன் நவாபி போறா, ஏன் போ பண்றா, கர்த்தர் உள்ள இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும் இல்லையா. நான் உன்னை பார்த்தா மோவாபுக்கு வந்தேன்,
இல்ல. உன்னை பார்த்தா நான் மோவாபுக்கு வந்தேன் இல்ல, நான் அவரை பார்த்து வந்தேன், இப்ப அவரை பார்த்து நான் போறேன். ஆமென். ஏழை கர்த்தரே கொடுக்கிறார், அதனால நான் கேட்கிற சத்தத்துக்கு என்ன செய்ய இருக்க முடியாது, கீழ்ப்படியாம இருக்கவே என்னால முடியாது. அவ்வளவுதான். இதுவரைக்கும் சத்தம் கேட்கல, இதுவரைக்கும் சத்தம் எனக்கு இந்த 10 வருஷமா சத்தம் எனக்கு கேட்கல, ஆனா இப்போ கேட்கறது. கேட்ட சத்தத்துக்கு நான் என்ன செஞ்சு ஆகணும், கீழ்ப்படிஞ்சு ஆகணும். ஏன்னா உள்ள கர்த்தர் இருக்கிறாரு, நான் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகுவேன். நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க. இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு 600 பஸ் ஃபேர் கூட எழுப்பி போயிட்டே இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு பேகத்துக்கு கிளம்பி வந்துட்டே இருக்கேன் இல்லையா? அப்படின்னா கர்த்தர் கூட இருந்தா கேட்கிற சத்தத்துக்கு ஒரு மனுஷன் செய்ய முடியும், கீழ்ப்படியாம இருக்கவே முடியாது. 1000 காரணங்கள் உண்மையாகவே நாம் சொன்னாலும் அவ எத்தனையோ காரணம் சொல்லியிருக்க முடியும், எத்தனை காரணம் சொல்லியிருக்க முடியும். ஆனா என்ன செய்யல, ஒரே ஒரு ரீசன் கூட அவ சொல்ல விரும்பல. ஏன்? கர்த்தர் கூட இருந்தா காரணம் சொல்லாது, கீழ்ப்படியும். அவ்வளவுதான். கர்த்தர் கூட இருந்தா காரணம் சொல்லாதுங்க, கீழ்ப்படியும். அவ்வளவுதான். கர்த்தர் கூட இருந்த காரணமே சொல்லாது, கீழ்ப்படி. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி 3 ஆசீர்வாதம் வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென். இப்ப நகோமிக்கு கீழ்ப்படிதாங்க இல்லையா? இந்த நகோமிக்கு தேவன் வச்சிருக்கிற 3 ஆசீர்வாதம். ஆமென். அப்ப யாருக்கு தேவன் ஆசீர்வாதம் விரும்புறா? கேட்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிறவனுக்கு. மொத்தமா கீழ்ப்படி சொல்லாது. நான் கேட்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிற நபரா இருந்தா கர்த்தர் எனக்கு 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கார். இன்னைக்கு சொல்ற 3 ஆசீர்வாதம் நிறைய உண்டு, அது நமக்கு தேவை 3. என்ன? என் கலக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். என் கலக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். எதை குறிச்சு நான் கலங்கினாலும் சரி, எதை குறிச்சு நான் கலங்கினாலும் சரி, என் கலக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். யாருடைய கலக்கங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார்னா கீழ்ப்படிகளுடைய கலக்கங்களை தான் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். இப்ப நகோமிக்கு 2 விதமான கலக்கம். என்ன கலக்கம் அப்படின்னா, ஒருவேளை இந்த ரூத் என் கூட வந்தான்னா, இந்த ரூத் என் கூட வந்தான்னா இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்யறது, இந்த பிள்ளைக்கு நான் என்ன, இவளை எங்க தங்க வைக்கிறது, இவளை எங்க சாப்பிட வைக்கிறது, இவளுக்கு என்ன வேலை வாங்கி கொடுக்கிறது, இவளை யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இவளை எப்படி கரை சேர்க்கிறதுன்ற ஒரு மிகப்பெரிய கலக்கம் யாருக்கு இருக்குன்னா நகோமிக்கு இருக்கு. சரி, 2 பேருமே யாரும் வரலன்னா இப்ப நான் தனியா போய் அங்க நான் என்ன செய்ய போறேனே எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. அவளுக்கு 2 விதம், அதான் கலக்கங்கள்னு சொன்னேன். கலக்கம்னு சொல்லாம கலக்கங்கள்னு சொன்னேன். 2 கலக்கம். என்ன கலக்கம்? இப்ப ஒருவேளை இப்ப நான் போன சொல்றேன் இல்லையா? சரி, இந்த பிள்ளைங்க போயிட்டாங்கன்னா நான் இங்க தனியா போய் நான் எவ்வளவு கஷ்டப்படுறது, அங்க நான் என்ன செய்ய போறேன், நான் எப்படி சாப்பிட போறேன், எப்படி தூங்க போறேன், எங்க தங்க போறேன், என் நிலைமை தான் என்ன அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கலக்கம் ஒரு பக்கத்துல. மறுபக்கம் ஒருவேளை சரி இந்த 2 பிள்ளைகளும் இல்ல நான் உங்க கூட தான் வருவேன்னு என் கூடவே வந்துட்டாங்கன்னா இந்த 2 பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்க்கிறது, ஏன்னா இவங்க அவங்க யாருமே தெரியாது, இவங்க யாருமே இல்ல, யாருமே தெரியாது இல்லையா? இவங்க ஒருவேளை நம்ம ஊருக்காரங்க கூட பண்ணி மோவாபியக்காரங்க வேற இல்லையா? மோவாபியக்காரங்க வேற ஏற்கனவே கல்யாணம் 2 புருஷனையும் இழந்து போய் வேற இருக்கிறாங்க. எல்லாமே டேமேஜா இருக்கு. இவளை எப்படி நான் கரை சேர்க்கிறது அப்படின்ற மிகப்பெரிய கலக்கம். ஒரு பக்கம் அவளை குறித்து கலக்கம், மறுபக்கம் 2 மருமக்களை குறித்து தான் கலக்கம் இல்லையா? இந்த 2 கலக்கத்துக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, பட் நீ எதை குறிச்சு நீ கலங்கி வந்திருக்கிறையோ, இது என்ன செய், ஒருவேளை உன்னை குறிச்சு நீ கலங்கி வந்திருக்கலாம், இல்ல உன் குடும்பத்தை குறிச்சு நீ கலங்கி வந்திருக்கலாம். உன் கலக்கங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கேட்கிற சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி. நீ கேட்கிற சத்தத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சிட்டனா உன் கலக்கங்களை கர்த்தர் மாற்றி விடுவார். இவன் 2 கலக்கம் இல்லையா? இந்த 2 கலக்கம் ஒத்தி போயிட்டா ஒத்தி கூடவே வந்துட்டான் இல்லையா? ஒரு பக்கம் தெரியும் என்னது, அப்பா பரவாயில்ல, என்னது, நமக்கு ஒரு துணை கிடைச்சிருச்சு, நமக்கு ஒரு துணை கிடைச்சிருச்சு. ஒரு கலக்கம் போயிடுச்சு இல்லையா? 2 கலக்கம் சொன்ன, ஒரு கலக்கம் என்ன, இந்த 2 பிள்ளைகளுமே போயிட்டா நான் தனியா போய் என்ன செய்யறது அப்படின்ற ஒரு கலக்கம் இல்லையா? மறுபக்கம் என்ன, ஒருவேளை 2 பிள்ளைகள் கூட வந்துட்டாங்கன்னா இந்த 2 பேரை எப்படி நான் கரை சேர்க்கிறது அப்படின்ற கலக்கம் மறுபக்கம் இல்லையா? இப்ப இவ கலக்கிறது ஒரு கவலை, ஒரு கலக்கமே போச்சு. அங்க மாறி என்னது, கூட ஒரு திரை செஞ்ச வர ஆரம்பிச்சு. ஒரு பக்கம் சந்தோஷம், சரி பரவாயில்ல, என்னது ஒரு பிள்ளை நமக்கு ஒரு துணையா வரும். ஆனா மறுபக்கம் என்ன, இவளை எப்படி கரை சேர்க்க, இவளை யார மாப்பிள்ளை பார்க்கறது, யார கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது, நான் என்ன பண்ண மாப்பிள்ளை கேட்கறது,
என் மருமகளுக்கு கட்டிக்கான சொல்றதா? உன் மருமக யார கடை என்ன சொல்ல? இவன் எப்படிப்பட்டவன் கடை என்ன சொல்ல? ஏன் உன் பையன் செத்தான என்ன சொல்ல? இவனை என்ன செய்ய? அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கலக்கம் மறுபக்க நகோமிக்கு இருக்கிறது இல்லையா? அந்த கலக்கத்தையும் ரூத் 3ஆம் அதிகாரத்துல கர்த்தரே மாற்றி விடுகிறதை நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. உன் கலக்கங்களை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால் இது யாருமே மாற்ற முடியாது. இந்த 2 கலக்கத்தை யாருமே மாற்ற முடியாது. யாருமே மாற்ற முடியாத கலக்கங்களை கர்த்தர் உனக்கு மாற்றணும்னா கர்த்தர் உன் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருந்தா உன் வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை கலக்கங்களையும் கர்த்தர் மாற்றி விடுவார். ஆமென். நம்பர் 2, இழந்ததை திரும்ப கொடுப்பார். இழந்ததை திரும்ப கொடுப்பார். என்ன இழந்திருக்கிறான்? 3 ஆண்களை அவள் இழந்திருக்கிறான் இல்லையா? நோக்கம் என்ன இழந்திருக்கிறான்? 3 ஆண்களை, 1 புருஷன் 2 பையன், 3 ஆண்களை அவள் இழந்திருக்கிறான். ஒருவேளை திரும்ப கிடைக்கும்னா எது வேணாலும் கிடைக்கலாம் இல்லையா? ஆனா இழந்ததே திரும்ப கிடைக்க வைக்கணும்னா அது கர்த்தரால மட்டும்தான் முடியும். நீ எதை இழந்திருக்கிறியோ, நீ இழந்திருக்கிறதையே உனக்கு தேவன் என்ன செய்யணும்? திரும்ப கொடுக்கணும். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 4:14 வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து அற்று போகாத படிக்கு இன்று உனக்கு தயவு செய்ய முடிக்கிற வசனம். அவள் ஆண் பிள்ளை 13ஆம் வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார். அவள் அவனுக்கு இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது பார்க்கல கத்தக்க சித்தமான ரூத். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் இல்லையா? கல்யாணம் பண்ணி மனைவி ஆயிட்டா தானே, அப்புறம் ஏன் நம்ம மனைவி எழுதப்பட்டிருக்குது? அது ஒரு சப்ஜெக்ட். சரியா? மனசுல வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே இது ஒரு நாளைக்கு அவரோட பேசுற ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு நாளைக்கு பார்க்கலாம். ஆமென். ஆமாங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். முடிஞ்சு போச்சு தானே? அவன் அவனுக்கு கல்யாணம் மனைவி இல்லையா? கல்யாணம் மனைவி தானே. ஆனா ஏன் ஆண்டவர் சொல்றாரு? காரணம் ஜெபம் பண்ணுங்க. சரியா? ஜெபம் பண்ணுங்க. அது கர்த்தர் சித்தமானா கர்த்தர் அனுமதிக்கிறாரோ அப்ப அதை பார்க்கலாம். சரியா? இப்ப சொல்றேன். ரூத் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினா அவள் அவனுக்கு மனைவியானாள். அவள் கர்ப்பம் தரித்து ஆண் பிள்ளையை பெற்றாள். எதை இழந்த நீ? இப்ப அடுத்த சொல்றாங்க, ரூத் ஆண் பிள்ளை பெற்றான்னு சொல்லல, நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி இல்லையா? நகோமி ஆண் பிள்ளை பிறந்தது சொல்லி என்ன செய்றாங்க? அதுக்கு ஓபேத் என்ன செய்றாங்க? பேர் வைக்கிறாங்க இல்லையா? அப்படியே பிறந்த பிள்ளை யாருக்கு சொல்றாங்க? நகோமி. நீ எதை இழந்த? 3 ஆண்களை இழந்த. இனி வாழ்க்கையில ஒண்ணு பிள்ளையே இருக்காது ஒரு பக்கம் இல்லையா? மறுபக்கம் என்ன? அப்படியே பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளையா கூட இருக்கலாம் இல்லையா? பெண் பிள்ளையா கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனா பெண் பிள்ளையை கத்த கொடுக்கல. எந்த ஆண் பிள்ளையை நீ இழந்தையோ அதே ஆண் பிள்ளையை நீ எதை இழந்தையோ அதையே கர்த்தருக்கு திரும்ப கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறான். அந்த திரும்ப கொடுக்க வேண்டுமானால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். நம்பர் 3, எதிர்காலமே அட்டுப்போச்சு. இப்ப வாசிக்கிற 14வது வசனத்தை எதிர்காலத்தை தேவன் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். அவன் எதிர்காலங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். வாசிக்கிற 14வது வசனம். நகோமியை பார்த்து உன் சுதந்திரவாளி அற்று அவன் என்னாச்சு? இப்போ இவளுக்கு வயசாகி போச்சு இல்லையா? திரும்ப வழிபாட்டு நடிச்சிருக்கான். ரெண்டாவது என்ன? 10 வருஷமா ரூத்துக்கும் குழந்தை இல்லை, ஓர்பாளுக்கும் குழந்தை இல்லை. இவளோட இந்த நகோமியோட கூட இந்த சந்ததியை முடிஞ்சு போயிடும் போல அவ ஃபீல் பண்ணிட்டான். ஐயோ என்னோட சந்ததியே முடிஞ்சிட்டு போல இருக்கு, என்னோட சந்ததி முடிஞ்சு போச்சா, அடுத்த சந்ததியே இல்லையா, என் குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலமே இல்லையா அப்படின்னா உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்து கர்த்தர் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். 3வது என்ன ஆஸ்வாதம்? உன் குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்து கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆமென். என்ன நிலைமை? இந்த சந்ததி இவளோட கூட நகோமி செத்தா எலிமெண்ட் குடும்பம் அதோட முடிஞ்சு போச்சு இல்லையா? நகோமி செத்தான அதோட குடும்பமே முடிஞ்சு போச்சு. அது ஆம்பளை பள்ளியில பொம்பளை பள்ளியும் இல்லையா? எந்த பள்ளியுமே கிடையாது. அப்படின்னா இந்த குடும்பம் இவளோட என்ன செய்ய போகுது? இவ சந்ததி இவளோட முடியும் போது ஒவ்வொரு நாள் எப்படி நினைச்சிருப்பா? என்னோடைய சந்ததி முடிஞ்சிருமா, அடுத்த தலைமுறை வராதா, என் குடும்பம் அடுத்தபடி என்ன செய்ய வளராதா, என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படாதா, அடுத்த ஆஸ்வாதம் பிள்ளைக்கு கிடைக்காதா,
அப்படி பெரிய எதிர்பார்ப்பு தானே. அது சொல்றான், அத்தோட உன் சந்ததி முடியல, உன் குடும்பத்தில் ஒரு பெரிய எதிர்காலத்தையே வைத்து கர்த்தர் அவன் எதிர்காலத்தை ஆசீர்வதிச்சா. இது வரைக்கும் வருது, இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் அந்த வம்ச வரலாறு எடுத்தீங்கன்னாக்க, இந்த போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் பெற்றான் ஈசாயை, வாசி வாசி, தாவீதை பெற்றான். தாவீதின் குமாரன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்தான். அந்த சந்ததி இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறதுனா உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் குடும்பம் எதிர்காலம் வேணுமா? உன் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் வேணுமா? உன் சந்ததிக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க விரும்புறியா? இல்ல பட்டமரம் விட்டுட்டு போக விரும்புறியா? உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, உன் சந்ததிக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, உன் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சு அந்த பிள்ளையை கத்த செய்ய விரும்புறான். தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறான். அந்த எதிர்காலம் ஆசீர்வாதம் கிடைக்கும்னா இன்னைக்கு ஒண்ணு செய், கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருந்தா இந்த 3 ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஒண்ணு என்ன? என் கலக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நம்ம 2 என்ன? நான் எதை இழந்தேனோ அதையே கர்த்தருக்கு திரும்ப தருவார். நம்ம 3 என்ன? என் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு எதிர்காலத்தை வைத்து, நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்து என்னை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது 3 கிடைக்கணும்னா கர்த்தரின் கூட இருக்கணும். கர்த்தர் எப்ப கூட இருப்பா? நான் எனக்கு கேள்விப்படுகிற சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிந்தா கர்த்தர் என்னோட கூட இருப்பார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். வேகமா முடிக்கிறேன். கண்களை மூடுவோம். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம். அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நான் கேள்விப்படுகிற சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாம போனதுதான் நீங்க என்னோடு கூட இல்லை என்பதை நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனையோ சத்தங்களை நான் கேட்டேன், எத்தனையோ சத்தங்கள் என் காதலை விழுந்தது. அது அறிவிப்பின் சத்தம், ஆசீர்வாத சத்தம், எச்சரிப்பின் சத்தம், கடிதங்களின் சத்தம், கண்டனத்தின் சத்தம், அப்படிப்பட்ட எல்லா பல சத்தங்களும் என் காதுகளை விழுந்தது. ஆனா நான் கேட்ட சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன். நீங்க என்னோட கூட இல்லாம போனதுதான் நான் கேட்ட சத்தத்துக்கு கீழ்ப்படி போய்விட்டேன் என்பதை இன்னைக்கு நான் அறிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க கரம் எங்க கூட இருக்கணும். ஆண்டவரே, நான் கேட்கிற சத்தத்துக்கு இன்னைக்கு அர்ப்பணிக்கிறப்பா, நான் கீழ்ப்படிவேன். நகோமி ஒரு வயதானவன், வாழ்வையை இழந்தவன், கேட்கிற சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியும்னா நான் வாழ வேண்டியவன், நான் வாழ வேண்டியவன், என் பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டியவர்கள். நாங்க உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் என் குடும்பத்தையே ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னா, என் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னா, என் சந்ததிக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னா, ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் வீணாக்க விரும்பல. ஆண்டவரே, எனக்கு வைக்கப்பட்ட ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் வீணாக்க விரும்பல. ஆண்டவரே, இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் காதுகளை விழுகிற சத்தத்துக்கு நான் அப்படியே செவி கொடுப்பேன், அப்படியே நான் கீழ்ப்படிவேன். என்னை நம்பி என் கலக்கங்களையெல்லாம் கட்ட மாத்துங்க சாமி. நான் எதை இழந்திருக்கிறேனோ அதையெல்லாம் எனக்கு திரும்ப கொடுங்க சாமி. என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல சிறந்த எதிர்காலத்தை வைத்து எங்களை ஆசீர்வதிக்கப்பான்னு சொல்லி இந்த 3 காரியத்தையும் அர்ப்பணித்து இனி எந்த காரணங்களும் சொல்லாம நான் கேட்கிற சத்தத்துக்கு அப்படியே நான் கீழ்ப்படிவேன். என்னை நம்பி என்னை ஆசீர்வதிக்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்த பிதாவை கர்த்தருடைய சமூகத்தை வைக்கிற உங்களுடைய ஊழியக்காரன் வந்து அத்தனை பேரும் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கலக்கத்தை மாற்றி விடுங்க சுவாமி. கலக்கத்தை மாற்றி விடுங்க சாமி. எதை இழந்திருக்கிறாங்க ஆண்டவரே, அந்த இழந்தவை அதையே திரும்ப கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதி சாமி. இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை, இந்த குடும்பத்துடைய எதிர்காலங்களை, ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த பிள்ளைகளுக்கு வைத்து அந்த எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஊழியக்காரன் மனதார வாழ்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். நாமத்தை மையப்படுத்தி ஆசீர்வதிச்சு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.